மேடம் மைக் அன்மியூட் பண்ணிக்க மேடம். உலகமா மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 178வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். நலவென்பா 4வது கருத்தரங்கமாக இது மலர இருக்கின்றது. இந்த நிகழ்விலே முதல் நிகழ்வாக தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக நம்முடைய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, மிகவும் அருமை. மிக அற்புதமாக தமிழ் எண்ணெயை வணங்கி நம்முடைய நிகழ்வை தொடங்குவதற்கு மிக அற்புதமாக தளம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வெள்ளி இலக்கிய மேடை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக வந்து இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். திருக்குறள் விளக்கம் வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற முனைவர் கமலா நேரு அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். நலவென்பாவின் வாழ்த்து பாடல் பாடுவதற்காக நம்மோடு இணைய இருக்கின்ற ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்கிறோம். அடுத்ததாக கருத்தரங்கத்திலே நலனும் இருதுபரணும் என்கிற தலைப்பிலே உரையாற்றி இருக்கிற முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். நலனும் அவனது பிள்ளைகளும் என்கிற தலைப்பிலே மிக அற்புதமாக உரையாற்ற இருக்கின்ற திரு வி பாப்பையா அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். இந்த நலவென்பா அமுதை நமக்கெல்லாம் அளித்து தலைமை உரையாற்றி நம்மை மகிழ்விக்க இருக்கின்ற KGR ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். இந்த நிகழ்விற்கு தொழில்நுட்பத்திலே நமக்கு உதவி செய்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடாத்தி செல்கின்ற திரு தீபன் ஐயா அவர்களையும், நெல்லை தீபன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சங்கராம்பாள் அம்மையார் அவர்களையும் மற்றும் இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும், குமரேசன் ஐயா அவர்களையும், இன்னும் இணைய இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும், பொன் வேலுமையில் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று நிகழ்விற்குள் நாம் நுழைகிறோம். அடுத்ததாக முனைவர் கமலா நேரு அம்மையார் அவர்கள் திருக்குறள் விளக்கம் வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்காக 10 முழு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் அன்போடு திருக்குறள் விளக்கம் அளிக்க வருமாறு அழைக்கிறேன். வாருங்களம்மா.
அம்மா அன்மியூட் பண்ணிவிடுங்கம்மா. ம். இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தமிழ் ஆய்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு நான் பங்கேற்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களை போன்றவரையெல்லாம் பேச வைத்து வாழ்த்து தந்து ஊக்குவிக்கும் தமிழ் செல்வம் திரு ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். தன்னுடைய தேனிசை குரலில் மிக அழகாக இன்று பி சுசிலா அம்மா மாதிரியே இருந்தாங்க மேடம், ரமணி மேடம். மிக அழகாக பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கு என் வணக்கம். தன் கொங்கு குரலில், கொங்கு தமிழில் நெறியாளியை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் கோவை உலகம்மாள் அவர்களுக்கும், என்றும் போல சிறப்பான தொழில்நுட்பம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், ஆர்.சி. குமரன் ஐயா அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்து அரண் ஆகல நிரப்பிற. ஆனா அது நம்ம தேன் மொழி மேடம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, கேக்குதுங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அது அதாவது மனத்துல எந்த மாசும் இல்லாம, ஒரு குறை இல்லாம, எந்த குற்றமும் இல்லாம ஒரு குழந்தை போல எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல மனத்தோடு இருக்கின்ற ஒரு மனித தன்மை கொண்ட ஒவ்வொருவருக்கும் அறம் என்பது தனியாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே எல்லா அறத்துக்கும் அனைத்து அரண் ஆகல நிரப்புறன்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். அதனால அந்த ஒரு குறளை ஃபாலோ பண்ணவே நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதனால அந்த திருக்குறளை அன்னைக்கு மேடம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு அதை விட்டுட்டு நான் வேற 2 திருக்குறளை எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லறம். நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி ஐயா சொல்லுவாரு, குடும்பத்துல பெண் நன்றாக இருந்தாவே அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அப்படின்னு பெண்ணோட அந்த முக்கியத்துவத்தை சொல்லுவாரு. அதைத்தான் திருவள்ளுவர் மிக சிறப்பாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. தன மனைவியோட பெருமையும் அதுக்குன்னே தனியா ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்காரு. வாழ்க்கை துணை நலம் அதிகாரம், அதாவது 51வது திருக்குறள். இதுக்கு முன்னாடி இல்வாழ்க்கைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது ஒரு பொதுவா கணவரை பத்தியும் ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த தனியா எதுக்கு இது போட்டாருங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு வாழ்க்கை துணை நலத்துக்கு அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. அதாவது மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. நான் தடவை படிக்கிறேன். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த திருக்குறளோட அர்த்தம் இதுலயே தெரியுது. நற்குணங்களும் நல்ல செயல்களையும் கொண்ட, தன்னுடைய கணவனின் வருவாய்க்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட நல்லறம் நடத்துபவளை சிறந்த இல்லத்தரசி அல்லது வாழ்க்கை துணை ஆவாள் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதாவது ஒரு இல்லத்தரசி அப்படிங்கிறப்போ அவங்க நிறைய படிச்சிருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி துணைனாவே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காட்டுல போயிட்டு இருக்கோம், நம்ம கூட ஒரு துணை வேணும் அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்மளை விட பலசாலியா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதுதான் ஆக்சுவலா துணை. அப்பதான் நம்ம தைரியமா அந்த காட்டுல போக முடியும். அதே மாதிரிதான் ஒரு துணை என்பவள் மிகவும் பலம் பொருந்தியவளாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்வு சார்ந்து பலம் பொருந்தவளாக இருக்க வேண்டும். வெறும் பணம் பதவி எல்லாத்தையும் விட உணர்வு சார்ந்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவளாக இருக்க வேண்டும் என்கிறார். இல்லத்துல பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்காகவே இந்த திருக்குறளை அவர் இந்த அதிகாரத்தையே எழுதியிருக்காரு. அதுல இந்த பாடல்கள்ல முதல் பாடல்லையே பொதுவா எல்லா திருக்குறள்ல எனக்கு தெரிஞ்ச அளவு பாக்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள்லயே அந்த டெபினிஷன் மாதிரி ஒரு வரையறை கொடுத்துருவாரு. அந்த தலைப்புக்கு, இப்போ வாழ்க்கை துணை நலம் என்ற தலைப்புக்கு வரையறை கொடுத்த மாதிரி இருக்குது இந்த திருக்குறள். அதாவது இதுல மனைத்தக்க மாண்பு என்பதை 2ஆ நான் பிரிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இல்லத்துக்குரிய நல்ல குணங்களும் இருக்கணும்,
குணங்களோட இல்லாம அத செயலையும் காட்டணும். அப்போ ஒரு மனைத்தக்க மாண்பு என்பதை இல்லத்துக்குரிய நற்குணங்களும் நற்செயல்களும் இந்த ரெண்டையும் சேர்த்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வளர்த்தக்க வாழ்வு என்றால் என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பொதுவா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், அமைதிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறது தான் பெண் தீர்மானிப்பாங்க. எப்படி தீர்மானிப்பாங்க? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையா இருந்தாலும் நிறைவா இருந்தாங்க மக்கள். அதாவது கஞ்சி குடிச்சாலும் வீட்டுல அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த பொறுப்பு வந்து தீர்மானிக்க வேண்டியது ஒரு பெண் தான் அப்படிங்கறத திருக்குறள்ல மிக அழகா சொல்லியிருக்காரு. இப்ப இந்த காலத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய தேவைகளை அதிகரித்து கொண்டு மக்கள் வந்து என்ன பண்றாங்க, உறவினர்கள் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து காரு பங்களா அப்படின்னு நிறைய தேவைகளை அதிகரித்து கொண்டே இருக்கிறப்போ அந்த கணவன்மார்களுக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்படுது? லஞ்சம் வாங்கணும், எப்படியாவது மனைவியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, தீய செயல்கள்ல ஈடுபடுறாங்க. சோ இந்த மனைவி மட்டும் கரெக்டா எனக்கு என்னோட கணவனோட வருமானத்துல நான் வாழ்ந்துருவேன், என்னால முடியும் அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டாங்கன்னா, முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதை விட வேற என்ன இருக்கு அவங்களுக்கு சந்தோஷ வாழ்க்கையில? இல்லத்துல எல்லா குழந்தை செல்வம் எல்லாமே வந்து மிக பெரிய செல்வங்கள். அதை பயன்படுத்தி நல்லா வாழ்ந்துடலாம். எந்த ஒரு லஞ்சம் வாங்குறதும் கணவனுக்கு அந்த அந்த நிலைமை ஏற்படாம அந்த மனைவி பாதுகாத்துக் கொள்வாள் என்பதை தான் இந்த அழகான ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் கூட நம்ம குடும்ப விளக்குல அதைத்தான் சொல்லியிருக்காரு, பெண் எப்படி இருக்கணும். அது தனியா அதுக்காகவே நிறைய பேசலாம். அதுக்கப்புறம் இந்த பொதுவாவே இந்த நிர்வாகத்தை, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஒரு பெண் கையில கொடுக்கப்படும் பொழுது அவள் சிறந்தவளாக அந்த நான் சொன்ன மாதிரி அந்த உணர்வு பூர்வமாகவும் அத நற்குணங்களையும் அதை செயல்படுத்துவதாகவும் இருந்தால் என்றால் அந்த குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை வாழ்க்கை துணை நலம் என்ற இந்த ஒரு முதல் பாடலில் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இளைய தலைமுறையிலும் இதையெல்லாம் பின்பற்றோம்னா வாழ்க்கை இனிமையா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இரண்டாவது திருக்குறளாக நான் எடுத்துள்ளது பேதமை என்ற அதிகாரத்தின் கீழ் திருக்குறள் எண் 834. இத நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பர்வீன் சுல்தானா ஒரு வீடியோல பேசினத பஸ்ல போறப்ப கேட்டேன். மிக சிறப்பான திருக்குறள். அதாவது என்ன போன்ற ஆசிரியர்கள் வந்து ஓதி என்றாலே போதனை செய்வது, அதாவது படிப்பு சொல்லி தருவது. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படிங்கிறாரு. அது ஓதினாவே அது புரியுது. நம்ம பாடங்களை கற்பிப்பவர், பிறருக்கு சொல்பவர், பல நூல்களை கற்று அதோட அறிவை புரிஞ்சு தானும் நல்லா தெளிவா அறிந்துட்டு அதோட நன்மை தீமைகளை பிறருக்கு எடுத்து கூறுகிறவர்கள் எடுத்து கூறுறாங்க, நல்லா சொல்றாங்க, அருமையா பேசுறாங்க, சொற்பொழிவாற்றுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த நெறிப்படி வாழாமல் அதை பின்பற்றாமல் மற்றவர்களுக்கு மட்டும் கூறிவிட்டு அதை பின்பற்றாமல் வாழாதிருப்பதை போன்ற பேதை அறிவற்ற செயல். பேதை என்பதை இங்க என்ன மீன் பண்றாருன்னா அறிவற்ற செயல் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அறிவற்ற செயல் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. மிக அருமையான திருக்குறளா எனக்கு பட்டது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து என்ன சொல்றோமோ அதை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை வந்து மிக ஆணித்தரமாக இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். என்னன்னா நிறைய நம்ம பள்ளிக்கூடங்கள்ல நிறைய ஆசிரியர்கள் நிறைய தவறுகளை செய்யும் போதும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து செய்திகளில படிக்கும் போதும் இந்த திருக்குறள் அவங்கள வந்து ஒரு வழி நடத்துவதற்கான அந்த பேதை போன்று இருக்கிறீர்களே அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இப்ப வந்து நிறைய பேர் வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பேச்ச மட்டும் வெளியில சொல்லிட்டு தனக்கு வேண்டிய சுயநலத்துக்காக நிறைய தவறுகளை செய்ய நேரிடுகிறது. அந்த மாதிரி நேரிடும் பொழுது திருவள்ளுவர் இந்த திருக்குறளை வந்து அவர்களுக்காக சொன்னது போல எனக்கு தோன்றுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நான் கூறிக்கொள்கின்றேன்.
ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். ஓதி உணர்ந்தும், அது ஓதிங்கிறது சொல்றது, உணர்ந்துங்கிறது தானும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தப்பு அப்படின்னு. பிறருக்கு உரைக்கிறாங்க, நல்லா சொல்றாங்க, அதெல்லாம் சிறப்பா இருக்கு. தான் அடங்கா, தான் அடங்கா என்றால் தான் அதை பின்பற்றாமல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு செயல், அந்த மாதிரி இருக்கிறவங்க பேதைத்தன்மை இந்த உலகத்தில் அதை விட அறிவற்ற செயல் வேறு எதுவும் இல்லை. பேதையின் பேதையார் இல் அப்படின்னு சொல்றாரு. சோ திருக்குறள்ல எனக்கு இன்னைக்கு இந்த 2 திருக்குறளை சொல்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அள்ளி தந்த டெல்லி இலக்கிய மேடை நிறுவனர் KGR ஐயாவுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக அந்த கொடுத்த அந்த 10 மணித்துளிகளில் மிக அழகாக 2 சிறந்த குரட்பாக்களை எடுத்து அதனுடைய நுட்பமான கருத்துக்களை பாரதிதாசனையும் மேற்கோளாக காட்டி மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு அதை தான் பின்பற்றாது இருப்பவர்கள் பேதைகள் என்பதை வள்ளுவர் எப்படி வலியுறுத்துகிறார் என்பதை அம்மையார் மிக அழகாக எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, எனக்கு பிடித்த குறள் மனத்துக்கண் மாசில நாதல் என்று சொன்னார். அந்த குறள் எனக்கும் மிகவும் பிடிக்கும். அதுதான் அறம் போ அப்படின்னு சொல்லுவார். அறத்துக்கு டெபினிஷன் என்னன்னா இதுதான் அறம் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரியான அந்த குறள் எனக்கும் பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த குறள் பிடிக்கும். உங்களுடைய அற்புதமான உரைக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி தெரிவிக்கிறதம்மா. நன்றியும் வாழ்த்துக்களும். இங்கே நம்முடைய அவையிலே இணைந்திருக்கின்ற சமூகி ஐயா அவர்களையும், பொதுகை செல்வராஜன் ஐயா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அடுத்த நிகழ்வாக நம்முடைய KGR ஐயா அவர்கள் எழுதிய நலவென்பா வாழ்த்து பாடலை ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்கள் பாடுகிறார்கள். அதை இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். கேட்டு மகிழ்வோம். வணக்கம். இது ஒரு நலவென்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக KGR என்று அழைக்கப்படும் திரு KG ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான்,
உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டார். கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை. கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். மிகவும் அருமையாக நளவெண்பாவினுடைய அத்துணை 400 பாடல்களையும் மிக சுருக்கமாக ஆனால் தெளிவாக அந்த பாடலிலே அத்துணை விஷயங்களையும் முக்கியமான விடயங்கள் நிகழ்வுகள் அத்தனையும் குறிப்பிட்டு ஐயா அவர்கள் எழுதிய பாடலை தன்னுடைய இனிமையான குரலால் பாடி நளவெண்பாவின் கதை முழுக்க நாம் உணர்ந்து ரசிக்கும்படியாக செய்த இருவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். அடுத்ததாக நாம் நுழைய இருப்பது நளவெண்பா கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கிலே தலைமை உரையாற்றி நம்மை எல்லாம் மகிழ்விக்க வருமாறு திரு KGR ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். அவரை பற்றிய அறிமுக வரை தேவையில்லை என்பதால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நம்முடைய ஆசான் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 178வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம்போல் இனிய குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற உறங்கா கவிஞர் உலகம்மாள் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தளமாக மிக அருமையாக நெறியாள்கையை மட்டுமல்ல மிக சிறப்பாக நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், RC குமரன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு முனைவர் கமலா நேரு அவர்கள் 2 திருக்குறளை எடுத்து மிக அழகாக விளக்கினார்கள். அதே நேரத்தில் சுருக்கமாக விளக்கினார். ஒன்று குடும்பத்தை பற்றிய திருக்குறளும், இன்னொன்று
பொதுவான தன்மையை பற்றிய திருக்குறளையும் அறிஞர்களை பற்றிய திருக்குறளையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை வளமாக ஆக்க முடியும் என்பதை அவர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு கணவன் சம்பாதித்தால் அதை பெண் கையில கொடுத்துடணும். ஒரு பெண்ணினுடைய கையிலே நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். உனக்கு என்ன தெரியும், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் செலவு பண்றேன்னு சொன்னா அந்த குடும்பத்திலே நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கும். பெண் செலவு செய்கிற பொழுதுதான் கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் ஒரு ஆணால் அவ்வளவு கட்டுப்பாட்டோடு செலவு செய்ய முடியாது, பெரும்பாலான ஆட்களால். எங்கேயோ சில விதிவிலக்குகள் இருக்கும். ஆகவே பெண்ணினுடைய கையிலே நீங்கள் வாழ்க்கையை கொடுத்து விட்டு என்று சொன்னால், வருவாயை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக சிறப்பாக அதை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டி, மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை, தன்னை கொண்டவனை வளமாக ஆக்கக்கூடிய திறமை பெண்ணுக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அவனுடைய வருவாயை அவனிடத்திலே கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை இங்கே பதிவிட்டிருக்கின்ற கமலா நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு திருக்குறளை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையர் பேதையரில். நல்லா படித்திருப்பான், அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லியிருப்பான், ஆனால் அதன்படி நடக்க மாட்டான். அப்படி இருந்தால் அவன்தான் உண்மையான பேதை. எனக்கு என்ன இந்த திருக்குறளிலே இருக்கின்ற ஒரு சிறப்பு என்று கேட்டால், பேதை என்று சொன்னால் பெண் என்று தானே சொல்வோம். ஆனால் திருவள்ளுவர் அப்படி அல்ல. அறியாமை உள்ள எல்லோருமே பேதை. அது ஆணாக இருந்தாலும் பேதைதான். அது பெண்ணுக்குரிய பேர் மட்டும் அல்ல. அறியாமை இருந்தால் அவன் ஆணாக இருந்தாலும் அவன் பேதைதான் என்று இரண்டு பேருக்கும் அந்த வார்த்தையை அவர் பொதுவாக வைத்து விட்டார். வேறு யாராவது இப்படி ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அவன் நல்லா படிச்சிருப்பான் தான். ஊருக்கெல்லாம் சொல்லுமா, பள்ளி கழிநீர் பானையில விழுமான்னு நம்ம கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்லுமா அந்த பள்ளி, அது போய் கழிநீர் பானையில விழும் சொல்லி ஒரு பழமொழி நம்ம கிராமப்புறங்கள்ல சொல்ற மாதிரி இவன் எவ்வளவுதான் படிச்சிருப்பான், அடுத்தவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் படித்தபடி தான் நடக்கவே மாட்டான். அதனாலதான் திருவள்ளுவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ படித்தா படித்தபடி நிற்க வேண்டும் என்று சொன்ன திருக்குறளுடைய இன்னொரு வடிவமாகத்தான் இந்த திருக்குறளை பார்க்கின்றேன். இதை மிக அழகாக எடுத்து சொன்ன கமலா நேரு அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இங்கே இரண்டு பகுதியை பற்றி பேசுவதற்கு வருகிறார்கள். ஒருவர் முனைவர் செந்தில்குமார். அயோத்தி நகரத்துக்கு வருகிறாள் தமயந்தி. அயோத்தி நகரத்துக்கு வருகின்றான் நலன். நலன் அயோத்தி நகரத்துக்கு வந்து விடுகிறான். தமயந்தி அவங்க அப்பா வீட்டிலேயே இருக்காங்க, விதர்ப்ப நாட்டிலேயே இருக்காங்க. அயோத்தி நாட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது? இரண்டாவது சுயவரத்தை தமயந்தி அறிவிக்கின்றாள். அப்பொழுது என்ன நடக்கிறது? இதையெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய முனைவர் செந்தில்குமார் அவர்கள் வருகின்றார். பிறகு அந்த குடும்பம் ஒன்றுபட்டு விடுகிறது. எந்த வகையிலே ஒன்றுபடுகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு பொறியாளர் பாப்பையா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளோடு பகுதிகளோடு நலமென்பாவனுடைய கதை என்பது முடிய இருக்கின்றது. இரண்டிலுமேயே ஒரு 35 பாடல்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன், ஒரு பெரிய பகுதி. ஆகவே நான் அதிகமாக முன்னுரையை சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் பேசி முடித்த பிறகு ஓரிரு கருத்துக்களை மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்பாக நான் ஒரே ஒரு செய்தியை, அண்மையிலே நான் படித்த ஒரு செய்தியை, வாரியார் குறித்து நான் படித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமுத சுரபி தீபாவளி மலரில் வாரியார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். வாரியார் சொல்கிறார் என்று சொன்னால் அது புராண சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அவர் சொல்கிறார், அவரை ஒருவர் கேள்வி கேட்கிறார். லட்சுமி தாமரையிலே அமர்ந்திருக்கிறாள்.
விநாயகர் எலி வாகனத்தை வைத்திருக்கின்றார். இவர்களுடைய கணத்தை எல்லாம் எப்படியும் சாதாரணமா பார்த்தா ஒரு 50 கிலோ இருப்பார்கள். இந்த பிள்ளையார் கொஞ்சம் கூடுதலாகவே இருப்பார். அவர்களை எல்லாம் எப்படி தாமரை தாங்குகிறது, எலி தாங்குகிறது என்று ஒரு வினா எழுப்பின போது வாரியார் அதற்கு ஒரு பதில் சொன்னார். அவர்களை எல்லாம் நீங்கள் மானிட வடிவமாக எண்ணிக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் கடவுள்கள். அவர்கள் ஒளி வடிவத்தை சார்ந்தவர்கள். தேவர்களாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒளி வடிவத்தை சார்ந்தவர்கள். ஆகவே தாமரையின் மீது அமர்வதும் எலியின் மீது அமர்வதும் அதனால் அவர்களுக்கெல்லாம் எந்த துயரமும் இருக்காது. தாமரையும் வளைந்து விடாது, எலியும் பயந்து விடாது. ஏனென்றால் அவர்கள் ஒளி வடிவத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறார். நலசரிதத்தில் தேவர்கள் உட்பட 4 பேர் போட்டிக்கு, சுயவர போட்டிக்கு வருகிறார்கள். சுயவர போட்டிக்கு வருகின்ற 4 நலனுடைய உருவத்திலேதான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தமயந்திக்கு யார் நலன் என்று தெரியவில்லை. என்ன செய்கிறாள்? அவள் உற்று பார்க்கின்ற பொழுது புகழேந்தி புலவருடைய கருத்துப்படி கண் இமைக்காத தேவர்களுக்கு கால் தரையிலே பாவாது. அதை வைத்து அவள் கண்டுபிடித்து விடுவதாக புகழேந்தி புலவர் சொல்கிறார். வாரியார் சொல்கிறார், நலசரிதத்தில் இந்த 4 ஒளி வடிவாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுடைய நிழல் பூமியிலே விழா. நலனுடைய நிழல் மட்டும், மனித உருவிலே இருக்கக்கூடிய நலனுடைய நிழல் மட்டும் பூமியிலே விழும். அதை வைத்து தமயந்தி கண்டுபிடித்தால் என்று இதை ஒரு மேற்கோளாக காட்டியிருக்கிறார். அண்மையிலே படித்த இந்த செய்தி ஒரு புதிய செய்தியாக இருக்கிற காரணத்தினால் உங்களோடு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கன்னட இலக்கியத்திலே கூட கனகதாசர் நலசரித்திரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த நலசரித்திரத்திலே அவர் என்ன சொல்கிறார்? தமயந்தி இப்படி தடுமாறுகிறாள், யார் நலன் என்று தெரியாமல். அப்பொழுது அவருடைய தகப்பனார் ஏன் இப்படி தடுமாறுகிறாள் என்று அவளை வினவிய பொழுது அந்த சூழ்நிலையை அவள் சொல்லிவிடுகிறாள். இப்படி எல்லோருமே ஒரு 4-5 பேர் நலன் உருவத்திலே இருக்கிறார்கள், யாருக்கு நான் மாலையிடுவது என்று சொன்னிய பொழுது அவர் சரஸ்வதியை, வாக்குக்குரிய தெய்வத்தை அவர் வணங்க அந்த வாக்குக்குரிய தெய்வம் வருவதாகவும், தமயந்திடத்திலே நீங்கள் இந்திரனிடத்திலேயே நீங்கள் கேட்டுவிடுங்கள் என்று சொல்வதாகவும், இவள் இந்திரனை மனதிலே நினைத்து கொண்டு வேண்டுவதாகவும், இந்திரனும் மற்ற 4 சேர்ந்து தங்களுடைய உண்மை உருவத்தை வெளிக்காட்டி இவர்தான் நலன் என்று சொல்வதாகவும் ஒரு கதை அமைப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவர் இலக்கியவாதிகளும் ஒவ்வொரு வகையில் மிக சிறப்பாக இந்த காட்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டுமே இங்கு பதிவு செய்து இப்பொழுது அவையை உலகம்மாள் கையிலே நான் கொடுத்து விடுகிறேன். மிகவும் அற்புதமான தலைமை உரைக்கு வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ஒரு மிகச்சிறந்தது ஒரு புதிய கதையினை, ஒரு கருத்தினை சொல்லி இருக்கிறீர்கள். தேவர்கள் 4 நலனின் வடிவத்தில் வந்திருந்தாலும் ஒளி வடிவமான அவர்களுடைய உருவத்தின் நிழலானது தரையில் விழாது, ஆனால் நலனின் நிழல் விழ அதை வைத்து கண்டறிந்தாள் என்பதாக மிகச் சிறப்பானது ஒரு கருத்தையா, மிக நன்றி. அடுத்ததாக நாம் செல்ல இருப்பது நலனும் இறுதி பரனும் என்கிற தலைப்பிலே முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நங்கை அரசு மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வுக்கு பின் பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலே இணைந்து பணியாற்றி வருகிறார். குறிப்பாக திருப்போரூர் தமிழ் முற்றம் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவர் மற்றும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். புழுதிவாக்கம் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார்.
கவிமுரசு பாரதி பேரவையின் மதிப்புறு தலைவராகவும் இருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே தலைமை பொறுப்பை ஏற்று தமிழ் பணி ஆற்றி வருகின்ற ஐயா அவர்களை நலனும் இறுது பர்ணனும் என்கிற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுக்கான நேரம் 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. களம் உங்களுடையது. நன்றி. ஒரு ஒரு தூய இலக்கிய அமைப்பு எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஒரு முன்னுதாரணமாக விளங்கி வருகிற வெள்ளி இலக்கிய மேடையின் தகை சான்ற தலைவர் மரியாதைக்குரிய KGR ஐயா அவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளாக குழுமி இருக்கக்கூடிய கல்வியில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் அன்போடு முதற்கண் வணங்கிக் கொள்கிறேன். நிடத நாட்டை ஆட்சி புரிந்த நளனினுடைய கதை மகாபாரதத்தில் ஒரு துணை கதையாக கிளைக்கதையாக வருகிறது என்பதும், ஆரண்ய பருவத்தில் தருமன் முதலான பாண்டவர்கள் காட்டிலே உறைந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை பார்க்க வருகின்ற வியாச முனிவர் தருமனுக்கு உன்னை விடவும் சூதாடி வாழ்க்கையை இழந்த ஒருவனுடைய வரலாறு இருக்கிறது என்று நலன் கதையை அந்த உரைக்கின்ற அந்த செய்தி, மகாபாரதத்திலே வருகின்ற அந்த செய்தியை எடுத்து சி ஹர்ஷர் என்கிற சமஸ்கிருத பண்டிதர் சமஸ்கிருதத்தில் நைடதம் என்ற பெயரிலே அதை நூலாக்குகிறார். அந்த நைடதம் என்கிற நூலை முதல் நூலாக கொண்டு புகழேந்தி புலவர் தமிழிலே நலவெண்பாவாக நலனினுடைய வரலாற்றை பாடுகிறார். இந்த நைடதத்தை ஒட்டி அதிவீரராம பாண்டியர் விருத்தப்பாவிலே நைடதம் என்ற பெயரிலேயே நலனினுடைய பாடலை பாடியிருக்கிறார் என்றும், கலி பாவிலே ஒரு புலவர் பெயர் தெரியாத ஒருவர் நைடதம் என்ற பெயரிலேயே அவரும் இன்னொரு நலன் சரிதத்தை பாடியிருக்கிறார் என்பதும், ஆனால் புகழேந்தி புலவர் பாடிய அந்த நல சரித்திரம் நூல் வெளிவந்ததற்கு பிறகு அதிவீரராம பாண்டியர் பாடிய நூலோ அல்லது இன்னொருவர் கலித்த துறையில் பாடிய அந்த நூலோ எடுபடாமல் போய்விடுகிறது. அப்படி நலன் சரித்திரத்தை பாடிய புகழேந்தி புலவர் அதன் பிறகு பெரும் புகழ் பெறுகிறார். இந்த செய்தி எல்லாம் நமக்கு ஏற்கனவே தொடர் நிகழ்வு உரையாற்றி வந்த KGR அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். புகழேந்தி புலவர் தொண்டை மண்டலத்தை சார்ந்த செங்கற்பட்டு அடுத்த பொன்விளைந்த களத்தூரை சார்ந்தவர் என்றும், அவர் பாண்டி நாட்டினுடைய தலைநகர் மதுரையம்பதியிலே அரசவை கவிஞராக இருந்தார் என்பதும், பாண்டியனுடைய மகள் இளவரசி சோழன் மன்னனுக்கு மணமுடித்து கொடுக்கின்ற போது சீர்வரிசைகளோடு சேர்த்து புகழேந்தி புலவரும் சோழ நாட்டுக்கு சீராக வந்து சேர்ந்தார் என்பதும், சோழ நாட்டினுடைய அரசவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் கொஞ்சம் பொறாமை குணமுடையவர். அவர் எவரிடமும் என்னை மிஞ்சி உன்னால் பாட முடியுமா என்று சொல்லி புலவர்களை வம்புக்கு இழுத்து அவர்களை தோற்கடித்து அவர்களை சிறையில அடைக்கின்றதை வழக்கமாக கொண்டிருந்த ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவரிடம் தோற்று விடுகிறார். அதுல அவருக்கு பெரிய கடுப்பு. புகழேந்தி புலவரை எப்படியாவது ஏதாவது ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டிருந்த ஒட்டக்கூத்தர் சீர் பொருள்களோடு ஒன்றாக வந்த புகழேந்தி புலவரை சிறையிலே அடைக்கிறார். பாண்டிய நாட்டு இளவரசியாக இருந்து இப்பொழுது சோழ நாட்டினுடைய ராணியாக ஆகிவிட்ட அந்த ராணியார் புகழேந்தி புலவரை விடுதலை செய்கிறார். அந்த சோழ நாட்டினுடைய அரசவை புலவர்களில் ஒருவராகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த ஒட்டக்கூத்தனுடைய அகங்காரம் ஆணவம் குறைந்தது போல இல்லை. புகழேந்தி புலவரை பார்க்கின்ற போதெல்லாம் அவருக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு. அதனாலே இவனோடு ஏன் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியை எடுத்த உறையூர் பகுதியை சார்ந்த மல்லவ நாடு என்கிற ஒரு பகுதி. மல்லவ நாடுன்னா
சும்மா ஒரு 5-6 கிராமங்கள் கொண்ட ஒரு சிறு பகுதி. அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் சந்திரன் சுவர்க்கி என்கிற ஒரு சிற்றரசன். அவனிடம் போய் புகழேந்தி புலவர் தஞ்சமடைகிறார். அந்த சந்திரன் சுவர்க்கியால் பிறகு ஆதரிக்கப்படுகிறார் புகழேந்தி புலவர். சந்திரன் சுவர்க்கியால் ஆதரிக்கப்பட்டதினாலே இந்த நலவெண்பாவில் பல இடங்களில் சந்திரன் சுவர்க்கியை நன்றி அறிதலோடு பாடலிலே வைத்து பாடியிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. அதோடு கூட சோழ நாட்டினுடைய ராணி புகழேந்தி புலவருக்கு வேண்டியவள் என்ற முறையிலேயும் சோழ மன்னனுக்கும் புகழேந்தி புலவரை பிடிக்கும் என்பதனாலும் ஏற்கனவே பாண்டிய நாட்டிலே அரசவை புலவர்களில் ஒருவராக விளங்கியவர் புகழேந்தி புலவர் என்பதனாலும் பாண்டிய மன்னனும் சரி சோழ மன்னனும் சரி புகழேந்தி புலவர்களுக்கு நிறைய செல்வமும் செல்வாக்கும் கொடுத்து அவரை சீராட்டி பாராட்டுகிறார்கள். இதனாலே அவருடைய புகழ் மேலும் பரவுகிறது. இதனாலே அவர் புகழேந்தி என்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்றார் என்று சொல்லுகிறார்கள். என புகழேந்தி புலவர் அவருடைய இயற்பெயராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவர் புகழ் பெற்றதனால் தமிழ்கூறு நல்லுலகம் எங்கும் ஒட்ட கூத்தரை விடவும், இன்னும் சொல்ல போனா கம்பர் கொஞ்சம் வயதிலே மூத்தவர். அவர் காலமாகி விட்டார் கூட, காலமாகி கூட விட்டிருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். கம்பர் காலத்துல கம்பருக்கு ஏற்பட்ட புகழ் சாதாரண ஒரு பாமர மக்களிலிருந்து மெத்த படித்த மேதாவிகள் வரை கம்பரை புகழ்ந்து ஏற்றினார்கள். அத்தகைய எல்லாராலும் கீழிருந்து மேல் வரை எல்லாராலும் போற்றி பாராட்டத்தக்க பெருமைக்குரிய பெரும்புகழ் உடையவராக விளங்கிய கம்பர், அவர் அந்த சோழ நாட்டு மன்னனோடு ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக அந்த சோழ நாட்டை விட்டு அவர் வெளியேறியதுனாலேயோ அல்லது மறைந்து விட்டதற்கு பின்னோ நம்முடைய புகழேந்தி புலவர் சோழ நாட்டுக்கு வருகிறார். அவரும் அதே போல ஒரு சாதாரண ஏழை பாமர மக்கள் புரியும்படியாக அவர் இலகு நடையில் அழகு தமிழில் பாடல்கள் பாடுவதும் மெத்த படித்த மேதாவிகள் கண்டு வைக்கின்ற வகையிலே மிகச்சிறந்த பாடல்களை புனைவதும் இப்படி பலவாறு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியதால் அவர் தமிழ்கூறு நல்லுலகம் எங்கும் பெரும்புகழ் பெற்றார். அதனாலேதான் அவர் புகழேந்தி என்ற அடைமொழி பெயரை பெற்றிருக்க வேண்டும். இயற்பெயர் யாதோ என்று கூட அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படி இத்தகைய சிறப்புக்குரிய அந்த புகழேந்தி புலவர் பாடிய நலவெண்பா பொதுவாக விருத்தப்பாவிலேயோ ஆசிரியப்பாவிலேயோ எழுதப்பட வேண்டிய காப்பியம். வெண்பா யாப்பிலே அந்த விருத்தப்பாவிலே கொண்டு வருகிற அந்த இலக்கிய நயம் அத்தனையும் குறையாத வகையிலே வெண்பாவிலே அவர் வடித்து கொடுத்திருப்பது சிறப்பு. அதனாலேயே அவர் வெண்பாவுக்கு உயர் புகழேந்தி என்று போற்றப்படுகிற நிலையை அவர் பெற்றார். அத்தகைய அந்த நலவெண்பா மரியாதைக்குரிய முத்தமிழ் வித்தகர் நயமிகு நாவரசர் கேஜிஆர் அவர்களால் முழுமையாக இங்கே எடுத்தோதப்பெற்றது. அது முடிந்ததற்கு பின்னால் அறிஞர்கள் சிலர் அதை பகுதியாக இப்பொழுது பேசிக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காட்டிலே கார்கோடகன் என்கிற பாம்பை காப்பாற்றி கார்கோடன் பாம்பு அவனுக்கு உடையும் சில அறிவுரையும் வாகுகன் என்கிற ஒரு புதிய பெயரையும் கொடுத்து நீ அயோத்திக்கு செல் என்று அனுப்பி வைக்கிறது. அதிலிருந்து அவன் அங்கிருந்து 2வது சுயமரம் செல்லுகிற வரை எனக்கு கொடுத்திருக்கிற பகுதி. இங்கே அவன் அங்கிருந்து கார்கோடகன் பாம்பிடம் விடை பெற்று கொண்டு புறப்படுகிற நலன் ஒரு குறுகை ஒரு நாரையை பார்க்கிறான், அடுத்து ஒரு வண்டை பார்க்கிறான், அதற்கு அடுத்து ஒரு நண்டை பார்க்கிறான், அப்புறம் ஆர்ப்பரிக்கின்ற கடலை பார்க்கிறான். இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே அவன் மெல்ல அயோத்தி நகர் அடைகிறான். அயோத்தி நகர் அடைந்து அரண்மனை வாயில் காப்பவனை பார்த்து தேரோட்டுகின்ற கலையிலேயும் சமையல் கலையிலேயும் வல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவன் உங்களை பார்க்க விரும்புகிறான் என்று போய் சொல் என்று சொல்லுகிறான். அதே போல அந்த பணியாளனும் மன்னனிடம் போய் இப்படிப்பட்ட ஒருவன் உங்களை காண விரும்புகிறான் என்று அவன் போய் சொல்ல மன்னன் மகிழ்ந்து அவனை அழைத்து வா என்று சொல்லுகிறான்.
அவன் அழைத்து வர சொன்னதால் நலனும் போய் மன்னனை பார்க்கிறான். மன்னன், நீ யார், உன் பெயர் என்ன என்றெல்லாம் கேட்கிறான். எனக்கு தேரோட்ட தெரியும், நல்ல சமையல் கலையும் அடைத்தொழிலையும் சிறப்பாக செய்வேன், என் பெயர் வாகுகன் என்று சொல்லுகிறான். அவனும் மகிழ்ந்து அந்த பணியை நீ ஏற்றுக்கொள்ளலாம், இங்கேயே இருக்கலாம் என்று அவனுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறான் மன்னன். இது இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சில நாள்களில் அங்கே விதர்ப்ப நாட்டிலே தன்னுடைய தந்தையினுடைய நாட்டிலே வீமன் மகளான தமயந்தி கணவனை பிரிந்து பிள்ளைகளோடு அங்கே இருக்கிறாள். எவ்வளவு காலம்தான் கணவனை பிரிந்து இருப்பது, எப்படியாவது கணவனை கண்டுபிடித்தாக வேண்டுமே என்று கவலை கொள்கிறாள். அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய ஒரு புரோகிதன், ஒரு வேதியன், சுவேதன் என்கிற பெயர் உடையவன், அவனை அழைத்து, நீ எங்கேனும் போய் என்னுடைய கணவனை இனம் கண்டுபிடித்து கொண்டு வா. அவன் சொல்றான், எப்படிமா, என்னன்னு சொல்லி நான் எப்படி அவனை இடம் காணுவது என்று கேட்கிற போது, நட்ட நடு இரவிலே பாழ் மண்டபத்திலே கட்டிய மனைவியை விட்டுட்டு போனானே, அது நியாயமா அப்படின்னு உனக்கு யாரெல்லாம் இவன் நான் மன்னனாக இருப்பானோ அப்படின்னு எவனையெல்லாம் உனக்கு சந்தேகம் வருகிறதோ அவனமெல்லாம் பார்க்கிற போதெல்லாம் அவன் கிட்டத்தெல்லாம் அவன் காதல விடுற மாதிரி போய் சொல்லு. இப்படி இது நியாயம்தானான்னு கேட்டா சம்பந்தம் உடையவன் யாராவது அதுக்கு பதில் சொல்ல கூடும். இப்படி போய் நீ தேடி கண்டுபிடிச்சிட்டு கொண்டுகிட்டு வா என்று சுவேதனை அனுப்புகிறாள் தமயந்தி. இவனும் எங்கேயோ காடு, மலை, கடல் பகுதி, வயல் பகுதி எங்கெங்கெல்லாம் தேடி கடைசியிலே அயோத்தியை அடைகிறான். அயோத்தி அந்த அரண்மனை பகுதியிலே போய் இதே வார்த்தையை அங்கே பேசுகிறான். கிளிப்பிள்ளை போல நட்ட நடு இரவிலே பாழ் மண்டபத்திலே கட்டிய மனைவியை இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இது நியாயமா அப்படின்னு 4 பேர் காதல விடுற மாதிரி கொஞ்சம் சத்தமா அவன் பேசுறான். உடனே நலன் அதை கேட்டு வாகுகன் என்ற பெயரிலே உருமாறி இருக்கிறான். அவனுடைய உடல் தோற்றமே மாறி போயிடுச்சு. அதனாலதான் ஒரு புது வாகாக நீ உன் உடம்பு மாறி போச்சு, அதனால உனக்கு வாகுகன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லித்தான் அந்த கார்குடன் பாம்பே அவனுக்கு அந்த வாகுகன் என்கிற பெயரை சூட்டுது. அந்த வாகுகனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நலன் அங்கிருந்து வந்து, என்னப்பா அப்படி சொல்ற, இதெல்லாம் நீ அப்படியெல்லாம் குறையா சொல்லாத, இது ஏதோ ஒரு விதியின் பயனாகத்தான் இருந்திருக்குமே தவிர நிஜமா ஒரு பையன் கட்டிய மனைவியை இப்படி நட்ட நடு ராத்திரியில விட்டுட்டு போவானா, காட்டுல விட்டுட்டு போவானா அப்படின்னு அவன் சொல்றான். இவன் ஒரு ஆளு தான் இத்தனை பேர்கிட்ட நம்ம சொன்னதுல இதுக்கு மறுமொழி சொல்லியிருக்கான். ஆனா இவன் ஒரு மாதிரியாக இருக்கிறான். இருந்தாலும் நமக்கு அதை மனசுல வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு நேரா விதர்ப்ப நாட்டு அந்த குண்டினபுரம்னு நினைக்கிறாது அந்த தலைநகரத்தினுடைய பேர். அது சொன்னவளே சிரிப்பா இருக்கு. குண்டினபுரம் என்கிற அந்த தலைநகரத்துக்கு போறான். தமயந்தியை பார்த்து அந்த விஷயத்தை சொல்ல போறான். எங்கெங்கெல்லாம் போன, எங்கெல்லாம் இருந்த, எதையாவது நல்ல செய்தி கொண்டு வந்தாயா என்று அவள் கேட்கிற போது, அயோத்தியில மட்டும் அரண்மனையில ஒருத்தனை பார்த்தேன், அவன் பேசின அந்த குரல் வளத்தை பார்க்கிற போது நம்ம தலைவர் நலன் மாதிரி இருந்தது. ஆனா அவன் உடல் வாகை பார்க்கிற போது யாரோ மாதிரி இருக்குமா அப்படின்னு தமயந்தியிடம் அவன் சொல்லுகிறான். தமயந்தி யோசிக்கிறாள், அவனாகவும் இருக்கலாம், இது என்ன செய்யலாம் என்று அவள் யோசித்துட்டு தமயந்திக்கு 2வதாக சுயமுறை வைக்கிறார்கள் என்கிற செய்தியை எல்லாருக்கும் சொல்லு, குறிப்பா அயோத்தியிலையும் போய் சொல்லு என்று அவனை அனுப்பி வைக்கிறாள். அவன் விரைந்து சென்று அயோத்திக்கு போய் அங்க மன்னன், அவன் தான் ரிது மன்னன். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அதுதான், அயோத்தி மன்னன் ரிது மன்னனும் நலனும் என்கிற அந்த தலைப்பு. ஏற்கனவே வாகுகனாகிய நலனும் ரிது மன்னனும் சந்தித்து விட்டார்கள். அங்கேதான் அவன் பணியாளனாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். அங்கே போய் மன்னனை பார்த்து, ரிது மன்னனை பார்த்து அவன் சொல்றான், ஐயா, விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனினுடைய மகள் தமயந்தி அவளுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டதுனால மன்னன் விசனப்பட்டு அவளுக்கு மறுமணம் செய்து வைக்கிறதாக முடிவு செய்து விட்டான், சுயமர வைக்கிறான், நாளைக்கே சுயமரம் ஐயா என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அவன் புறப்படுகிறான். உடனே அந்த அயோத்தி மன்னன் ரிது மன்னன் படபடப்பாகிறான். எப்படியாவது முதல்ல தான் தமயந்திய கோட்டை விட்டுட்டோம், 2வது முறை பிடிச்சிடணும், அவளை மனைவியாக்கி விட வேண்டும் என்று அவன் பரபரக்கிறான். இவன் நலமும் என்னங்கய்யா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்ற பதில் ரொம்ப நயமான பதில். இல்ல
உனக்கு தெரியாது, தமயந்தி என்னை விரும்பினாள் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு நலனுக்கு ஒண்ணுமே புரியல. கட்டிய கணவனை தவிர பெரிதொரு ஒரு ஆணை கனவிலும் கருதாதல், நினைவிலும் எண்ணாத அந்த ஒரு பதிவிரதையான தமயந்தி இவனை விரும்பினாள்கிற மாதிரி இவன் சொல்றானு, என்னடா அதுன்னு அவன் போய் குழம்பி போகிறான். ஒரு சமயம் யாராவது அந்த கூட்டத்திலே நலனும் வந்து விடுவானா என்ற எதிர்பார்ப்போடுதான் இந்த காரியத்தை அவள் முன்னெடுத்திருக்கிறாளோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. சரி, எதுவோ பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி குதிரையை தேரிலே பூட்டி விதர்ப்ப நாட்டு நோக்கி, அந்த குண்டினபுரம் நோக்கி இவர்கள் தேர் விரைந்து செல்லுகிறது. அதாவது மனோவேகம்னு சொல்றது மாதிரி அப்படி மனோவேகத்தை விட வேகமாக அந்த குதிரை விரைந்து சென்று குண்டினபுரத்தை அடைகிறது. இது வரையிலையும் அந்த கதை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நலன் கதையின் பகுதி. இதிலே இது கதையை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த பகுதியிலே முதலிலே ஒரு 7 பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள், மிகச் சிறப்பாக அமைந்த பாடல். அதே போல கடைசியில ஒரு 5-6 பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள். இதுல இங்கிருந்து இந்த கார்கோடன் பாம்பை இடம் விடை பெற்று கொண்டு வருகிறானே நலன், பாகுகன் என்ற பெயரோடு, அந்த முதல் பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். இன்றைக்கு நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரியார் அவர்கள் அவங்க ஒரு பகுதியை பேசினார்கள். கடைசி அவங்க தான் பேசினார்கள்னு நினைக்கிறேன். அவங்க பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது கனவிலே பாம்பு கடிக்கிறது மாதிரி கனவு கண்டால் கூட நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். இங்கே நிஜத்திலே நலனுக்கு பாம்பு கடிச்சிருக்கு, இதிலிருந்து அவனுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அது. அதனாலே தான் அவன் உருவம் மாறினாலும் அவன் உனக்கு இன்றிலிருந்து உனக்கு நல்லது நடக்க போகிறது, நீ அயோத்திக்கு சொல் என்று அவன் சொல்லி அனுப்புகிறான். அந்த கார்கோடன் பாம்பு சொல்லுகிறது, ஒரு உடையையும் கொடுத்து அனுப்புகிறது. எப்பொழுது உன்னுடைய நிஜ உருவம் வேண்டுமோ அப்பொழுது இந்த உடையை உடுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்புகிறது. என்றால் நிஜமா அந்த பாம்பு அங்கே வந்து சிக்கலிலே நெருப்பிலே சிக்கி கொண்டதும் இவன் போய் காப்பாற்றியதும் பாம்பு கடித்ததும் என்பதெல்லாம் அங்கே வந்து இந்த கதை நகர்வதற்கான ஒரு திருப்பு முனை. அது நிஜமா அந்த ராமாயணத்துல சீதையை தூக்கிக்கிட்டு போனதுக்கு பிறகு ராமனும் லக்குவனும் என்ன செய்வது என்று தவித்து அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது அங்கு ஜடாயு வாயு குற்றுவீராக கடந்து இலங்கை தலைவன் ராவணன் தான் தூக்கி சென்றான், நீங்கள் இலங்கையை நோக்கி சென்று சீதையை விரைவில் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு குறிப்பை கொடுத்து விட்டு ஒரு அந்த கதை நகருவதற்கான ஒரு திருப்புச் சீட்டாக எப்படி அந்த ஜடாயு இருந்ததோ அதே போலத்தான் இந்த கதை நகருவதற்கு நலனுக்கு ஒரு பெரும் துணையாகவும் அவனுடைய துன்பம் தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோலாகவும் இந்த கார்கோடகன் பாம்பு இருந்திருக்கிறது. அதை அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அவன் புறப்படுகிற போது அந்த பாட்டு பாருங்க, அந்த அருமையான பாடல். அந்த முதல் பாடல் அற்புதமான பாடல். அதுல சொல்றான், இணையாரும் இல்லான் இழைத்த உதவி, இணையாரும் இல்லான் இழைத்த உதவி புனையாக சூழ்காணில் போனான். இணையாரும் இல்லாத அந்த கார்கோடன் செய்த உதவியை புனையாக கொண்டு துணையாக கொண்டு அந்த காட்டு வழியே அவன் சென்றான். இந்த பாடலிலே இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, கார்கோடன் மிகப்பெரிய நன்மையை தனக்கு செய்திருக்கிறதாக அந்த நன்றியுடனோடு அவன் புறப்படுகிறான். அவன் செல்லுவதற்கு ஒரு கடலிலே செல்லுகிற ஒருவனுக்கு அந்த துணையாக வருவது காற்று வரும் அல்லவா, அந்த காற்று போல அவனுக்கு ஒரு துணையாக ஒரு தெப்பமாக உடன் வருவது அவனுடைய அந்த நல்லுரைதான் என்பதை உணர்ந்து அந்த வாகுகன் என்கிற நலன் அந்த கார்கோடனை நன்றியோடு தன் நெஞ்சத்திலே நினைந்து கொண்டு அவன் புறப்பட்டான். அந்த காட்டு வழியே அவன் புறப்பட்டான். புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறவன் முதல்ல ஒரு குருகை பார்க்கிறான். அந்த குருகு
நினைப்பெண்ணும் காற்றசைப்ப. ஏதோதோ சிந்தனைகள். கப்பல் வந்து தடம்ப அது பாட்டுக்கு போகிறதுனா வழிதொழில் ஆண்ட உறவோன்னு சொல்லிட்டு கூட சங்க இலக்கியம் பேசும். காற்று போகிற திசையில் கப்பலை செலுத்துகின்ற கலையை தெரிந்திருந்தவன் சோழ மன்னன் அந்த பாட்டு சொல்றது மாதிரி இவனை எது இயக்குகிறது? அந்த நினைப்பு. எதோ நினைப்பு. அந்த விட்டுட்டு வந்துட்டோமே, காரு கூட நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லி இருக்கிறாரே என்கிற இந்த நினைவுகள் எல்லாம் காற்றாக அவனை முந்தி தள்ள அவன் போய் கொண்டிருக்கிறான். நெஞ்சிடையே மூலும் கனல் புகைய வேகின்றான். மனசுக்குள்ள அப்படியே ஆயாசப்படுகிறான். பனி குறுகு தன் படாம் நீடல் தனிப்பேடை பார்த்திரவு கண்படா வேலை கரை. அதாவது ஆண் குறுகும் பெண் குறுகும் சேர்ந்து இறை தேட போகலங்க. ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் போயிருக்கிறது. இது பெண் பக்கம் போன அந்த பெண் குறுகு இன்னும் திரும்பி வரல. ராத்திரி எல்லாம் திரும்பி வரும் தன்னுடைய காதல் மனைவி வருவாள் என்று அந்த ஆண் குறுகு காத்து கொண்டே இருக்கிறது. அந்த காத்து ஆண் குறுகு பெண் குறுகை நினைத்து நினைத்து ஏங்கி இரவெல்லாம் கண்பிடித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியாக அவன் சென்றான். இது ஒரு உருவகமா இவனுடைய நிலையும் அந்த குறுகினுடைய நிலை. அது என்னமோ சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது மனைவியை பார்த்துச்சா இதை பார்த்துதான் ஏதோ உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இவன் வந்து மனைவியை பிரிஞ்சுதான் இந்த குறுகு உட்கார்ந்துருக்கோ நாரை உட்கார்ந்துருக்கதோடு இவன் கற்பனை செய்து கொள்கிறான். தன்னுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்ப அதை பொருத்தி பார்த்து கொள்கிறான். அப்புறம் அப்படியே போகிறான். அங்கே ஒரு வண்டை பார்க்கிறான். அந்த வண்டினுடைய காட்சியை சொல்றான் பாருங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த குறுகிட்டே கூட ஒரு செய்தி. உன்னை நருந்தாது கோதி பொறி வண்டு கண்ணி பெடை உண்ண காத்திருக்கும் இன் அருள் கண்டு அஞ்சினான் ஆவி அழிந்தான். புன்னை நருந்தாது கோதி பொறிவண்டு கண்ணி பெடை உண்ண காத்திருக்கும். அந்த வண்டு பாருங்க, அது புன்னை மரத்துல இருக்கக்கூடிய புன்னை மலர அப்படியே குடைந்து தேன் எடுத்து அப்படியே அந்த இதழ்களை விரிச்சிட்டு பக்குவமா அந்த தேன் தெரியறது மாதிரி அந்த பூவை வச்சிருக்கான். யாருக்காக? தன்னுடைய அன்பு மனைவிக்காக. அந்த பெண் வண்டு வந்து அந்த தேன் அருந்த வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ஆண் வண்டு அதை பார்க்கிறான். அதை பார்த்து விட்டு இந்த வண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதுகிட்ட இருக்கக்கூடிய காதல், அது மனைவி மேலே கொண்டிருக்கிற அந்த பற்றுதல், அது நமக்கு இல்லாமல் போயிடுச்சே, ஏதோ விதிவசத்தினால அவளை நாம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே என்று விசனப்பட்டான். அந்த வண்டினுடைய செயல், அந்த வண்டு அது இது பாடலுக்காக இது நிஜமாவே பூவை விரிச்சு வச்சுக்கிட்டு வா வா வான்னு சொல்லுகிறதா என்பதா இல்லை. இருந்தாலும் அந்த இலக்கிய நயத்தோடு அந்த வண்டை பார்த்து இவன் நினைப்பதாக அழகாக புகழேந்தி புலவர் கற்பனை செய்து பாடுகிறார். அடுத்ததாக ஒரு நண்டை பார்க்கிறான். வண்டை பார்த்துட்டு போறவன் அடுத்ததாக ஒரு நண்டை பார்க்கிறான். அந்த நண்டு அதை சொல்றான், காதலியை கார் இருளில் கானகத்தே கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதென்றோ. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. காதலியை கார் இருளில் கானகத்தே கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாது என்றோ நீ ஓடி ஒளிகிறாய். ரொம்ப அற்புதமா அந்த நண்டை ஒரு ஆளு வந்துச்சுன்னா குடுக்குடுன்னு அது ஓடி போகும். ஆனா அது எவ்வளவு ஒரு தற்குறிப்பு. இதெல்லாம் நான் இப்ப சொல்றேன், நம்ம எவருக்குமே தோன்றாது. இதெல்லாம் மரியாதைக்குரிய கேஜிஆர் அவர்கள் ரொம்ப அற்புதமா இதெல்லாம் அப்படியே அழகழகா பலாச்சுலை மாதிரி புட்டு வச்சுட்டு போனாங்க அவங்க உரையாற்றுகிற போது. அப்போ அந்த அலவன் அது ஓடி, அந்த நண்டு ஓடி ஒளிவதை பார்த்து இவன் இவ்வாறாக கற்பனை செய்து கொள்கிறான். அந்த பாவியை பார்க்க கூடாது என்றா நீ ஓடி ஒளிகிறாய் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். அந்த நண்டையும் கடந்து அவன் போகிறான். அங்கே கடல் கரையிலே நிற்கிறான். ஆர்ப்பரிக்கின்றது கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கின்றது. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி இவன் எதையோ பேதலிச்சு போய் நெண்ணிக் கொள்கிறான். அந்த அது காலை பொழுது புலர்ந்து விடுகிறது. அலை எப்பொழுதும் இறைச்சலோடு அலைக்கரங்களால் அது ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது கடல்.
இரவிலே உன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு என்னை போல இரவிலே உன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு அவளை விட்டு பிரிந்து விட்டோமே என்றுதான் ஓயாமல் அழுகுரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறாயா என்று அவன் கேட்கிறான். பாணலே இல்ல, அது நல்ல பாடல். அது பாணலே சோலை பசுந்தன்றல் வந்துலவும் காணலே வேலை கழி குறுகே யானுடைய மின்னிமைக்கும் பூணாரம் வீங்கு இருள்வாய் ஆங்குணர்ந்தால் என் நினைக்கும் சொல்வீர் எனக்கு. இதுல இன்னொரு பாட்டை நான் விட்டுட்டு போறேன். அதாவது அந்த குறுகு கிட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்கறான். அது என்ன கேட்கறான்னா, நிஜமாவே நான் இப்படி நான் என்ன யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன நினைப்ப? அதை விட என்னுடைய மனைவியை நான் அந்த பாழ் மண்டபத்துல காட்டுல விட்டுட்டு அதுக்கு உடைய அறிஞ்சிட்டு நான் வந்துட்டேனே, அவள் விழித்து எழுந்து பார்க்க போது அவள் எப்படி துடிப்பாள், அவள் என்ன நினைப்பாள், உன்னால ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா என்றும் அந்த குறுகியிடம் அவன் கேட்கிறதாக ஒரு பாடல், அற்புதமான பாடல். அப்புறம் அதேதான் அப்புறம் அந்த கடலை பற்றி, கடல் அலைகளை பற்றி பாடுகிற போது, போவாய் வருவாய் புரண்டு விழுந்து இறங்கி நாவாய் குளற நடுங்குருவாய் நாவும் வாயும் குளற குளற நடுங்கி அழுவாய் நீ தீவாய் அறவகற்றும் என்போல ஆறுகடலே மாதை இரவகற்றி வந்தாய்கொள். உன்னுடைய அன்பு மனைவியை ராத்திரியிலே தொலைத்து விட்டு வந்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாயா என்று அந்த கடலை பார்த்து அவன் பேசுவதாகவும் ஒரு நல்ல பாடலை புகழேந்தி புலவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அங்கிருந்து அவன் சொல்றான், முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப நன்னீர் அயோத்தி நகரடைந்தான். இப்ப வந்துட்டான். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப அயோத்தி நகருக்கு போய் அவன் சேர்ந்துட்டான். அதாவது கடல் போன்ற பகுதிகளெல்லாம் கடந்து இப்பொழுது அயோத்தி நகர் இருக்கிற பகுதிக்குள்ளே அவன் வந்து விட்டான். எப்படிப்பட்ட அந்த அயோத்தி? பொன்னீர் முருகுடைக்கும் தாமரையின் மொய் மலரை தும்பி அருகுடைக்கும் நன்னாட்டு அரசு. இந்த நலன், அதாவது மூடி இருக்கக்கூடிய மலரை குடைந்து அந்த இதழ் விரித்து அருகுடைத்து தாமரையின் மொய் மலரை தும்பி அருகுடைக்கும், அந்த மலர்களிலே குடைந்து கொண்டிருக்கக்கூடிய அழகிய வளமை உடைய அந்த நாட்டை சார்ந்தவனாகிய இவன் அயோத்தியை போய் சென்று சேர்ந்தான் என்கிற அந்த செய்தி. ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள். இதுல மிகச்சிறப்பான சில வரிகள். கடைசியில ஒரு இடத்துல ஒரு பாட்டு ரொம்ப சிறப்பாக ஒன்றை சொல்றார் அவரு. அந்த அவன் இது சொல்றான் பாருங்க, அந்த சுவேதன் வந்து அவன் காதுபட நட்ட நடு ராத்திரியிலே விட்டுட்டு போனானேன்னு சொன்ன போது அவனுக்கு பதில் சொல்றது மாதிரி ஒரு நல்ல பாடல் அது. விதியின் பயன், நான் என்னப்பா பண்றேன், அவன் என்னப்பா பாவம் பண்ணான், தன்னைன்னு காட்டி கொள்ளல, அவன் என்ன பாவம் பண்ணானோ பாவம், அவனுக்கு என்ன நிலைமையோ, இது விதியின் பயனாகத்தான் இருக்கு, நிஜமா ஒருத்தான் அப்படி எல்லாம் விட்டுட்டு வருவானா அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த பாட்டு. ஒண்டோடி தன்னை உறக்கத்தே நீத்ததுவும் பண்டை விதியின் பயனே கான். இது விதி செய்த சதியை தவிர அவன் செஞ்ச சதி அல்ல. தன் தரள பூந்தாம வெண்குடையான் பொன்மகளை வெவ்வனத்தே நீத்தான் என்று ஐயுரேல். நீ சந்தேகப்படக்கூடாது. அவன் அந்த நலனை பற்றி இந்த இடத்துல நீ சந்தேகப்பட்டு குறை சொல்லி கொண்டு இருக்காதே, அது ஏதோ விதியினுடைய வழியினாலே அப்படி நடந்திருக்க கூடும் என்று அவனுக்கு அவன் சொல்லுகிற அந்த இடமும் ஒரு நயமான பகுதி. அப்புறம் இன்னொரு பகுதி, ஒரு இந்த மறுசுயமரம் வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவன் நம்ம இவர் இருக்காருல்ல, யாரு, ரிதுபண்ணன், அவன் பரபரக்கிறான். ஆகா, தமையந்திர இந்த முறை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பரபரக்கிறான் அல்லவா. அந்த இடத்துல நலன்கிட்ட அவன் சொல்ற செய்தி ஒரு நகைச்சுவையான பகுதியே தான். அதாவது
அந்த சுயமர மண்டபத்துல எல்லாரும் இருக்கின்ற போது நானும் அந்த சுயமரத்துல ஒரு மன்னனான அங்க உட்கார்ந்திருந்தேன்ல, என்னை விரும்பித்தான் என்னைத்தான் மணவாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துத்தான் என் மேலதான் அவன் மாலை வீசினான். அது எப்படியோ தவறி போய் நலன் கழுத்துல விழுந்துருச்சுப்பா. அதத்தான் அதை அந்த 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 நிகழ்வு இப்ப நடக்கக்கூடாது, இப்பொழுது சரியான ஒருவரை தேர்ந்தெடுத்து கொண்டு விட வேண்டும் என்று நினைத்துத்தான் தமயந்தி இந்த 2வது சுயமரத்தையே ஏற்பாடு செய்திருக்கிறாள்னு சொல்ற அந்த செய்தி. அது நல்ல ஒரு பாட்டு. அதை படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவருடைய ஆசையும் எண்ணமும் எப்படி இருக்கிறது. நிஜமா நலன் சிரிச்சிருப்பான். சிரிச்சிருந்தால் கூட அவருக்கு ஒரு பக்குடு ஆகி போகுது. என்னடா இவன் இப்படி சொல்றான், நம்முடைய மனைவி எவ்வளவு கற்புக்கரசி, நம்ம மேல எத்தனையோ தேவாதி தேவர்களெல்லாம் உருமாறி என்னை போலவே உட்கார்ந்து இருக்க. இப்ப ஐயா சொன்னாங்களே, கேஜிஆர் ஐயா, அவங்க நிழல், அவனுக்கெல்லாம் நிழல் விழல, நலனுக்கு தான் நிழல் விழுந்தது, இவன் தான் நம்மாளுன்னு சொல்லி டக்குன்னு மாலையை போட்டாரு. அந்த மாதிரி பிருத்திவிராஜன் சமீபத்தைக்கு தூக்கிட்டு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு மாலையை போட்டுட்டான்னு ஐயா கேஜிஆர் சொன்னாங்களே. இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்க, இதனாலே தானே கடுப்பான அவன் தேவர்கள் எல்லாம். நாம இவ்வளவு ஏற்பாடெல்லாம் முன்னேற்பாடெல்லாம் பண்ணிட்டு போயும் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, அவளை ஏமாத்திட்டாலேங்கிற கடுப்புல தானே இவனை வாழ விடக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்றான். அப்படி இருக்கின்ற போது உண்மை இப்படி இருக்க, இவன் இந்த ருது பொண்ணன் கூறு கட்டத்தடவா, அவ உனக்கு தெரியாதுப்பா, அவ என்னத்தான் நினைச்சுக்கிட்டு 2வது சுயமரம் பண்றான்னு சொல்றது நிஜமாவே அது படிக்கின்ற போது எனக்கு சிரிப்பு வந்தது. அப்ப ஆனாலும் நலன் என்ன நினைக்கிறான், இன்னும் நம்ம இப்படி சொல்றான், வேற என்ன நடந்திருக்கோம். ஒரு சமயம் இந்த 2வது சுயமரத்தினாலே நம்மை எப்படியாவது நாம் அங்க சேர்வோம், நாம கண்டுபிடிச்சிடலாம் என்கிற அந்த ஒரு நோக்கத்திலே தான் தமயந்தி இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பகுதி ஒரு நயமான பகுதி, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. அதுதான் என் மேல் எரிகின்ற மாலை நலந்தன் தன்மேல் விழுந்தது. என் மேல போடுற மாலை தான் தப்பி அவன் மேல விழுந்துருச்சுன்னு சொல்லுகிற அந்த பகுதி ஒரு நயமான ஒரு பகுதி. அடுத்ததா கடைசியில நம்ம முடிக்கிற போது ஒரு நல்ல சில பாடல்கள், ரொம்ப அருமையான பாடல்கள் சில அவரு சொன்னாங்க. ஐயா கேஜிஆர் ஐயா அவங்க பாடி முடிக்கின்ற போதே ரொம்ப சிறப்பாக அந்த செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. அவங்க புறப்பட்டு போறாங்க. அந்த குதிரையை அவன் தேரோட்டுவதிலே மகா கில்லாடி. ஆகவே அவன் தேரை வேகமாக செலுத்துகிறான், மனோ வேகத்திலே செலுத்துகிறான். அப்படி அவங்க புறப்பட்டு செல்லுகிற அந்த காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஒற்றை தனியாழி தேரென்ன ஓடுவதோர் கொற்ற நெடுந்தேர் கொடு வந்தேன். அவன் சொல்றான் மன்னா, ஏன்னா இவன் பரபரப்பால இருக்கான். எப்ப தமிழ் போவோம், எங்க அந்த குண்டி நகரம் என்னமோ ஒரு பேரு, அந்த நகரத்துக்கு நாம எப்ப போய் சேருவோம், எப்ப தமயந்திய பார்ப்போம், எப்ப அவன் நம்ம மாலை போட போறாங்கிற அந்த பரிதவிப்புல எல்லாம் இருக்கான். அதனால அந்த விரைவாக உங்க எண்ணத்தை விட வேகமாக செல்லக்கூடிய குதிரை வண்டி நான் கொண்டு வந்துட்டேன் ராஜா, ஏறிக்கங்க அப்படின்னு அந்த சொல்லுகிற அந்த பகுதி. ஒற்றை தனியாழி தேரென்ன ஓடுவதோர் கொற்ற நெடுந்தேர் கொண்டு வந்தேன். இதுல இந்த இடத்துல ஒற்றை தனியாழி, ஒரு சக்கரத்தில் தேரிலே ஏறி வருகிறவன் சூரியனைத்தான் தனியாழி செங்கதிரோன் என்று புலவர்கள் வர்ணித்து சொல்வார்கள். இதுல சூரியன் தான் அவ்வளவு வேகமாக ஓடுவான், அந்த சூரியனுக்கு நிகராக வேகத்தோடு நம்ம பயணித்து விடலாம் என்று அவன் சொல்லுகிற இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு பகுதியில எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, சாதாரணமாகவே நம்ம பாமர மக்கள் அல்லது பொதுவாகவே மக்கள் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், பூமி நின்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதான இவங்க எண்ணம். நிஜத்துல உண்மையிலே என்ன இருக்கு? சூரியன் ஒரே இடத்துல இருக்கிறது, பூமியை சூரியனை வச்சுதான் கோள்கள் சுற்றி கொண்டு வருகின்றன. இந்த அறிவு அன்றைக்கு புலவர்கள் கற்றவர்களுக்கு கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நாம பூமியிலிருந்து பார்க்கிற போது சூரியன் தான் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வேகமா நகர்ந்து கொண்டு இருக்கிறதாக நம்ம நம்பி கொண்டிருக்கிறோம். அது இந்த ஜோதிடர்கள் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 7 குதிரை பூட்டிய
ஒற்றை சக்கரம் கொண்ட தேரிலே ஏறி சூரியன் பயணிக்கிறான் என்பதாக ஒரு கற்பிதம். அந்த கற்பிதம். ஆனா ஒன்று மட்டும் நமக்கு புரியுது, எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறதோ அதே போல இந்த சூரியனும் தன்னைத்தானே மிக வேகமாக சுற்றி கொண்டு வருகிறது என்பதைத்தான் அறிவியல் அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த அந்த கோல், அது என்ன கேலக்ஸை, அந்த உடு கூட்டம் இருக்கு பாருங்க, இந்த 9 கோள்கள் சுற்ற சூரியன் அவைகளுமே அப்படியே மொத்தமா அந்த செட்டாவே சுழலுகிறதுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அது நிற்கவில்லை என்று சொல்றாங்க. ஆக ஓரளவுக்கு வெள்ளி கிரகத்தை வெண்மையாக இருக்கிறதுனால அதுக்கு வெள்ளி என்று பெயரிட்டவர், செவ்வாய் கோளம் சிவப்பாய் இருக்கிறதை கண்டு உணர்ந்து அதுக்கு செவ்வாய் என்று பெயர் விட்ட இந்த ஆதி நம்முடைய முன்னோர்கள் சூரியன் தன்னைத்தானே மிக வேகமாக அது ஒரு உருண்டையாக சொல்றதுனால ஒற்றை ஆடின்னு ஒரு ஓமையாக அதை சொல்லியிருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. அவன் அந்த வேகமாக தன்னைத்தானே சுழலுகிறது என்பதை பழைய காலத்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இங்கே அந்த சூரியனுடைய சுழற்சி ஒத்த வேகத்தோடு உங்களை நான் அழைத்து சென்று விடுவேன், என்னுடைய குதிரை அப்படி பறக்கும் என்று சொல்லுவதாக நாம இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு நயமான பகுதி. அடுத்ததாக அது முந்தை வினை குறுக மூவா மயல் கொண்டான் சிந்தையினும் கடுக சென்றதே. இவன் யாரு? இந்த ரிதுபண்ணன் என்கிற அயோத்தி மன்னன் இருக்கான் பாருங்க, அவன் மனோவேகம். அவன் இன்னும் போங்கிற மாதிரி, எப்போ இன்னும் எவ்வளவு வேகமா போய் சேர்ந்துடலாம்ங்கிற மாதிரி அவன் மனோவேகம் அப்படி படபடக்குது. அந்த மனோவேகத்துக்கு ஈடு கொடுக்கிற அளவிலே அது வேகமாக பறந்து போச்சு. பறப்பது போல அந்த குதிரை வண்டி சென்றது. சந்த விரைத்தார் குன்றா மெல்லோதி தன் செயலை தன் மனத்தே தேர்கின்றான் ஊறுகின்ற தேர். அப்படி வேகமாக செலுத்திக் கொண்டே இருந்தாலும் நலன் தமையந்தினுடைய நெஜ உள்ளம் என்னவாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தனையும் அவன் உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருந்தது. குதிரை ஆனால் வண்டி வேகமாக சென்று கொண்டே இருந்தது என்று அவர் பாடுகின்ற அந்த பகுதி மிகச் சிறப்பு. மேலாடை விழுந்துதான் எல்லாருமே மிகச் சிறப்பாக, அதாவது இலக்கியவாணர்கள் எல்லாம் இலக்கிய கூட்டங்களிலே எடுத்து சொல்லத்தக்க ஒரு சிறப்புக்குரிய பாடல் இதுதான். கேஜிஆர் ஐயா அவர்களும் கூட அவர் சொற்பொழிவிலே இந்த இடத்தை மிகச் சிறப்பாக அவர் சொன்னார். அந்த பாட்டுத்தான் மேலாடை வீழ்ந்தது எடுவென்றான் அவ்வளவில் 4 காதம் நடந்ததே. 10 காத தூரம் எடு என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 எழுத்து சொல்லுது. எடு என்று சொல்லுவதற்குள்ளாக 10 காதம் வேகத்திலே அது பறந்தது என்றால் அவர்களுடைய குதிரை வண்டி வேகம் எவ்வளவு என்பதை நாம் அனுமானித்துக் கொள்ள முடியும். தோலாமை மேல் கொண்டான் ஏறி வர வெம்மை கலிச்சூதில் மால் கொண்டான் கோல் கொண்ட மா. அதாவது அந்த கலி பகவான் சொல்றதா, அவன் தேவனாக இருக்கிறதுனால கலி பகவானே சொல்லிக்கலாம். அந்த கலியினுடைய கோபத்தால் சிக்குண்டு சீரடிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நலன் கையிலே வைத்திருக்கக்கூடிய தார்குச்சி, ஊசி வைக்கப்பட்ட அந்த தார்குச்சால் அவன் இயக்க அந்த குதிரை அத்தனை அளவுக்கு வேகமாக சென்று கொண்டிருந்தது என்கிற இந்த பாடலும் ஒரு நயமிக்க பாடல் இந்த பகுதியிலே என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து ஒரு பாடல். உங்களுக்கான நேரம் நிறைவு பெறுகிறது. இன்னும் 1 நிமிடம் நீங்கள் பேசலாம். ஒரே நிமிடத்துல நான் சொல்லிடுறேன். கடைசி பாட்டுக்கே வந்துடுறேங்கம்மா. அதாவது அந்த கடைசி பாட்டு அவ்வளவுதான், கடைசி பாட்டு தான் அது. அவன் போகிற அந்த வேகத்திலேயே ஒரு தான்றி மரம், அந்த தான்றி மரத்தினுடைய ஒரு கீழ் கிளை அப்படியே தாழ்ந்து தொங்குது. அந்த கிளையிலே ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன காய்களாக இருக்கும் போல இருக்கு. தான்றின்னா நம்ம குன்றிமணி மாதிரி சின்ன சின்ன கனிகளாக இருக்குமோ என்னமோ தெரியல. தான்றிங்கிறது என்னன்னு தெரியல. ஆனா தான்றிக்காயை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்று நம்மால உயிர்த்து உணர முடியவில்லை. ஆனால் 10,000 காய்கள் இருக்குன்னு சொல்றான். அந்த ஒரு கீழே சாழ்ந்து தொங்கி கொண்டு இருக்கிறதே, அந்த கிளையில மட்டும் 10,000 கோடி காய்கள். அவன் சொல்றது அதான். அவன் சொல்றான், இத்தாழ் பனைனா கிளை,
இத்தாழ்படையில் இருந்த தான்றி காயொன்று காய் எண்ணில் 10,000 கோடி பார். 10,000 கோடி காய் இதுல இருக்கிறா அப்படின்னு சொல்றான் அந்த ரிதுபர்ணன் நளனிடம். அதான் வாகுகன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அவன்கிட்ட சொல்றான். அது எப்படிங்க? இல்ல நீ வேணா நிறுத்தி எண்ணி பார் அப்படின்னு அவன் சொல்றான். அதனாலே இவன் வண்டி அங்க போய் நிறுத்திடுறான். நிறுத்திட்டு எண்ணி பார்க்கிறானோ என்னமோ, ஆனா அதெல்லாம் அங்க விரிவாக சொல்லவில்லை. ஆனா அதுக்கு பிறகு தேர் நிறுத்தி நான் அங்கே போய் நிறுத்தி அவன் என்ன தொடங்கி இருப்பான் போல் இருக்கிறது. எண்ணித்தான் பார்த்திருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி சரியாக இருக்குங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாமோ என்னமோ. எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு அவன் கேட்டிருக்க கூடும். அதுதான் அடுத்த பாடல்ல அவர் சொல்றாரு. ஏரடிப்பார் கோலெடுப்ப இன்தேன் தொடைபீரி காரெடுத்த சோலை கடல் நாடன் தேரெடுத்த மாத்தொழிலும் இத்தொழிலும் மாற்றுதியோ என்று உரைத்தான். மாத்தொழிலும் இத்தொழிலும் மாற்றுதியோ என்று உரைத்தான். நீ செய்கிற அந்த தேரோட்டுகிற தொழிலையும் நான் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த காய் எண்ணக்கூடிய அந்த கலையையும் மாற்றிக்கொள்ளலாமா? நீ நான் கற்று வைத்திருக்கிற கலையை நீ கற்றுக்கொள்கிறாயா? நீ தேரோட்டுகிற அந்த கலையை நான் வேண்டுமானால் கற்றுக்கொள்ளட்டுமா? இதெல்லாம் இத கேட்கிறான். ஆனா அந்த கலைகள் எல்லாம் என்ன கலைகள் என்று பாடலிலே புகழேந்தி புலவர் சொல்லல. ஆனா நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்கள் இந்த தொடர் சொற்பொழிவு நடத்துகிற போது அந்த கலைக்கு என்ன பெயர் என்பதை உரையாசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறத நமக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த கலை அஸ்வகிருதயம் என்பதும் அற்றகிருதயம் என்கிற அந்த 2 கலை. இந்த 2 கலைகளையும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து வருகிற பாடல்களிலிருந்து நம்மால் உயிர்த்துணர முடிகிறது. இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டாங்க. இந்த அஸ்வகிருதயம்ங்கிறது இதுதான், அது இப்படிப்பட்ட கலைதான், அது இந்த முறையிலேதான் அந்த காய்களை எண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் புகழேந்தி புலவர் பாடலிலே சொல்லவில்லை. சாதாரணமாக சொல்லுவாங்க, பலாக்காயினுடைய அந்த காம்பு பக்கத்துல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த முள்களை நீங்க எண்ணி பார்த்துட்டாலே உள்ள எவ்வளவு சுளைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது தமிழர் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இவன் அது எந்த முறையிலே அதை கற்றுக்கொண்டான்கிறத நமக்கு சொல்லல. ஆனா ஒருவர் கற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் உய்த்துணர வேண்டி இருக்கிறது. அப்படி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது அடுத்து அவர்கள் அங்கிருந்து அவங்க அந்த குண்டினபுரத்தை நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறார்கள். அப்படி அவங்க நெருங்க அந்த நலன் வாகுகனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நலனினுடைய உடலில் இருந்து மெல்ல 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 அந்த கலியும் விலகி போனான் என்பது வரையிலையும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி. அந்த கலி விலங்கி போனான் என்கிற அந்த கடைசி பாடலிலே ஒரு செய்தி, அங்கே தன்னை ஆதரித்து காத்த அந்த பொறாமை குணம் கொண்ட அந்த நல்லா மற்றவன் தன்னை விட நல்ல நிலைக்கு உயர்ந்து விடக் கூடாது என்கிற பொறாமை குணமும் வஞ்சனையும் நிறைந்த அந்த ஒட்ட கூத்தர்கிட்ட முகத்திலே முழிக்க வேண்டாம்பா, நம்ம எங்கேயாவது போய் தனியா போயிடலாம். ஏற்கனவே கம்பரும் அப்படிதான் ஒட்ட கூத்தருக்கு அட்டுடிய தாங்காம போயிட்டாருங்கிறது தான் செய்தி ஏற்கனவே. அப்படி 2வது முறையும் நலனும் நம்ம புகழேந்தி புலவனும் அங்கிருந்து போய் தஞ்சம் அடைந்தானே, அந்த சந்திரன் சுவர்க்கி அவன் அங்க வைக்கிறான். வந்தவரையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய கொடை உள்ளம் கொண்ட அந்த சந்திரன் சுவர்க்கியை அண்டின புலவர்களினுடைய பசி, வயிற்று பசி எப்படி நீங்குமோ அப்படித்தான் இந்த நலனை பீடித்திருந்த அந்த கலியும் அவனை விட்டு நீங்கியது என்று இந்த பகுதியை முடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை, இந்த பகுதியை எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு அருமையானது ஒரு வாய்ப்பை வழங்கிய முத்தமிழ் வித்தகர், நற்றமிழ் நாவலர், தமிழ் செல்வம் கேஜிஆர் அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக நயம்பட உரைக்கின்ற புதுமை சிந்தனையாளர் நெல்லை தீவனையா அவர்களுக்கும், இங்கே எனக்கே இணைப்பில் இருக்கக்கூடிய இன்னிசை அரசு அம்மையார் அவர்கள், ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரியார் கனிமேதாவியார், அதாவது இளமை மாறாத குரலுக்கு சொந்தக்காரராக விளங்குகிற அருமை சகோதரி முனைவர் கமலா நேரு அம்மையார் அவர்கள், பின்னாடி உரை நிகழ்த்த வர இருக்கக்கூடிய மூத்த தமிழறிஞர், திருக்குறள் வித்தகர் ஐயா, அவர் ஒரு பொறியாளர் என்று கேஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த பொறியாளர் ஐயா பாப்பையா அவர்களுக்கும்,
இதில் இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் நன்றி சொல்வதாக கருதி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான உங்களுடைய உரை. முன்பு இருந்த அந்த பகுதியை தொட்டு சரண் சர்க்கியை சொல்லி ஒட்டக்கூத்திருக்கும் புலவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த பொறாமையோடு கூடிய அந்த உறவினையும் சொல்லி நலனுடைய களி எப்படி நீங்கியது என்பதையும் சொல்லி அற்புதமாக உங்களுடைய உரையை ஆற்றியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வெள்ளிய மேடையின் சார்ந்த நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய திரு பாப்பையா அவர்கள் நலனும் அவனது பிள்ளைகளும் பற்றி பேச இருக்கிறார். அவரை பற்றிய சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்திய தொலைத்தொடர்பு துறையிலே துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பாப்பையா ஐயா அவர்கள். திருநெல்வேலியிலே உள்ள இலக்கிய அமைப்புகளில் ஒன்றான தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பில் பொதுமறை தென்றல் என்ற விருதை பெற்றவர். சுத்தமல்லி திருவள்ளூர் கழகத்தின் சார்பில் திருக்குறள் நெறியாளர் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார். பாரதியார் உலக பொது சேவை மையத்தின் சார்பில் செந்தமிழ் வளர்ச்செம்மல் என்ற விருதினையும் பெற்றிருக்கின்றார். வள்ளுவர் கோட்டத்தில் இயங்கி வரும் உலக திருக்குறள் பேரவையில் திருக்குறள் தூதர் என்ற பணிக்கு இவரை ஆட்படுத்தி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். நெல்லை மாநில தமிழ் சங்கத்தின் பொருளாளராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். புதன்கிழமை தோறும் அற்புதமான நிகழ்வுகளை நமக்காக தந்து கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பையா அவர்களை உரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு அழைத்து வாருங்கள் ஐயா. வெள்ளி இலக்கிய மேடையினுடைய கேக்குதாமா? கேட்கிறது. வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிகழ்விலே நலவெண்பா இலக்கியத்தை கற்ற பின்பு அது தொடர்பான பொருள்களை பேசுவது என்ற ஒரு ஏற்பாட்டில் இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற ஐயா நிறுவனர் தலைவர் கேஜிஆர் அவர்களுக்கும், ஒரு டாக்டர் ஜான்சனுக்கு பாஸ்வெல் மாதிரி ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு நம்ம தீபன் இருக்கிறாரு, அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அருமையான உரை நிகழ்த்திய ஐயா முனைவர் ஐயா செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும், அதற்கு முன்னால் திருக்குறள் கருத்துக்களை சொன்ன அம்மையார் கமலா நேரு அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு தன்னுடைய இன்னிசையினால நம்முடைய அம்மா ரமணி பாலசாமி அம்மா அவர்கள் பாரதிதாசனுடைய பாடலை பாடுவார். அது மாதிரி தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படிங்கிற அந்த ஒரு முறையில இந்த வாரக்கூட்டம் ரொம்ப அருமையா இருக்கு. ஐயா முனைவர் ஐயா வந்து அந்த இருதுபர்மனுடைய நலன் சம்பந்தப்பட்ட பாடல்களுடைய நயத்தை எல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்து விளக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வந்து கொடுத்த காலம் போராது. அவர்களே வந்து அந்த முழு நேரமும் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் உற்சாகத்துடன் நல்ல நயமான பகுதிகளெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதை ஒட்டியே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நலனும் அவனுடைய பிள்ளைகளும், நலதமயந்தினுடைய பிள்ளைகள். இதுல நம்ம நலவெண்பா பாடல்களை எடுத்துக்கொண்டால் சுயவரம் முடியுது, திருமணம் நடந்து 12 ஆண்டுகள் அவர்கள் இன்பமாக கழிக்கிறார்கள். இந்த தகவல்ல இருந்து அந்த குழந்தைகள் மக்கள் பேரு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த திருமணத்தினுடைய பயன்ல இந்த குழந்தைகள் பிறக்குது. 2 குழந்தைகள் என்று பொதுவா சொல்லியிருக்கிறார்கள். கோல நிறம் விளர்ப்ப அந்த அம்மாவுடைய கர்ப்ப காலத்துல அவர்களுடைய தோற்றத்தினுடைய மாறுதல் எல்லாம் ரொம்ப அருமையா கொண்டு வந்து, கோல நிறம் விளர்ப்ப கொங்கை முகம் கருக நீல நிற மயிர்கால் இண்டரிப்ப நூலென்ன தோன்றாத நுண்மருங்கும் தோன்ற சுரிகுழலாள் ஈன்றாள் குழவி 2 பிள்ளைகள் பிறந்தது அப்படிங்கிற செய்தி முதல்ல இந்த பாட்டுல வருது. நான் இந்த தலைப்பை எப்படி அணுகினேன் என்றால், இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பாடல்கள், அவர்கள் பிறந்தது, அதற்கு அப்புறம் எப்படி வந்து வளர்ந்தது, இந்த குடும்பம் சிதறினது, ஐயா கேஜிஆர் ஐயா சொல்லும்போது குடும்பம் ஒன்று சேர்ந்தது, அதை பற்றி பேசலாம் என்று சொன்னார்கள். நான் வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்து வேகமாக இந்த குழந்தைகள் பிறந்த செய்தி
இப்ப நமக்கு இந்த பாட்டுல கிடைக்குது. 2 குழந்தைகள் பிறந்தது. அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத இரட்டை குழந்தையா என்னங்கிற அந்த தகவல் எல்லாம் இல்லை. அதுக்கு பின்னாடி உள்ள பாடல்ல அந்த செய்தி வருது. நளன் வந்து எல்லாற்றையும் இழந்து, தன்னுடைய நாட்டை எல்லாம் இழந்து, தன்னுடைய அந்த தலைநகரை விட்டு போகிறான். அப்படி போகிற பொழுது அந்த வாயிலை கடந்து போகிற பொழுது ஒரு பாடல் வருகிறது. தன் வாயில் மென்மொழியே தாங்கினான் ஓங்கு நகர் பொன்வாயில் பின்னாக போயினான். அந்த கடந்து போறான், வாயில் கோட்டை மதில் வாயில் பின்னால் இருக்கு, இவன் வெளியில வந்தாச்சு. முன்னாளில் பூமகனை பாரினோடு புல்லினாள் தன் மகனை கோமகளை தேவியோடும் கொண்டு. ஒரு ஆண் ஒரு பெண், அந்த குழந்தைகள் 2ம் ஒரு ஆண் ஒரு பெண்ங்கிற தகவலை இந்த பாட்டுல வைக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைகளோட அவன் போறான். அந்த எறா பொழுதுல வந்து அவன் வந்து ரொம்ப துன்பத்துல மூழ்கி எப்படி அடுத்தால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிற போது ஒரு உரையாடல் நடக்குது 2 பேருக்கும், நளனுக்கும் தமயந்திக்கும் இடையில ஒரு உரையாடல். இந்த குழந்தைகளை வந்து நீ கொண்டு போய் உன்னுடைய தகப்பனார் இதுல விட்டுட்டு நீ அங்க இரு, நான் வந்து உன்னுடைய இந்த துயரமெல்லாம் உனக்கு வேண்டாம், நம்முடைய இதை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து போக சொல்றாங்க. அப்போ தமயந்தி வந்து சொல்றா, குழந்தைகள் எப்பவும் நம்ம பெற்றுக்கிடலாம், நம்ம இப்ப வந்து உங்களை நான் எப்படி பிரிந்திருப்பேன் அப்படின்னு அந்த தமயந்தி சொல்றான். இல்ல இல்ல அப்படி இல்லை அப்படின்னு அந்த குழந்தை செல்வத்தினுடைய மாண்பை எல்லாம் வந்து அவன் சொல்றான். நளன் வந்து அவனுக்கு தாங்க முடியல சொல்றான். நம்ம படிக்கிறோமே அந்த சிறுகை அழாவிய கூழ் அப்படின்று, அது மாதிரி குழல் இனிது ஆள் இனிது என்பத்த மக்கள் மழலை சொல் கேளாதவர், இந்த மாதிரி இன்பங்கள்லாம் உண்டு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போய் குழந்தை பேர் இல்லைனால் சொர்க்கமே கிடைக்காது அப்படிங்கிற இதையும் சொல்லி, அப்படியெல்லாம் நீ வந்து அந்த குழந்தைகளை விட்டுட்டு நீ இருக்க முடியாது அப்படி என்று அவர்கள் சொல்றார். அப்போ அதுக்கு பிறகு தமயந்தி வந்து ஓரளவு இந்த இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து திகைத்து போய் நிக்குது. நம்ம விட்டுட்டு அம்மா வந்து அப்பா கூட போயிடுவாரோ அப்படின்ட்டு திகைத்து போய் நிக்கிறது. அதை வந்து ஒரு பாடல்ல அருமையா வைக்கிறார். சந்தக்கடல் தாமரையும் சதங்கை அணி பைந்தளிரும் நோவ பதைத்து உருகி எந்தாய் வடந்தோய் கழிற்றால் வழியானதெல்லாம் கடந்தோமா என்றார் கலந்தது. அதாவது இந்த இதை விட்டு வந்த உடனேயே அந்த பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த இப்பதான் கோட்டை வாயில விட்டு வந்து வெளியில வந்திருக்கு, வந்த உடனே அப்பா எல்லா தூரமும் நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோமா அப்படின்னு கேட்குதுங்க. அவ்வளவு ஒரு மென்மையான வாழ்க்கையை பழகிய பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு வரப்போது அது இவ்வளவு வருத்தப்படுது. தந்தை திருமுகத்தை நோக்கி தமை பயந்தான் இந்து முகத்தை எதிர்நோக்கி எந்தம்மை வேறாக போக்குதியோ. தந்தை முகத்தையும் பார்க்குது, தாய் முகத்தையும் பார்க்குது. அந்த தாய் முகத்தை வந்து இந்துமதி, இந்து முகம், சந்திரனுடைய முகம் போன்ற அந்த தமயந்திரனுடைய முகத்தையும் பார்த்து எந்தம்மை வேறாக போக்குதிரோ என்றார். விடிவெளியே ஆறாக கண்ணீர் பெறுக. உருகக்கூடிய ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடல். எங்களை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு மயங்குது 2 பிள்ளைகளும். அப்புறம் இந்த மாதிரியான இதை நம்ம செய்ய முடியாது அப்படின்ன உடனே தான் நீ வந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு நீ உன்னுடைய தகப்பனார் நாட்டுக்கு போய் இரு அப்படின்று அந்த முடிவை எடுத்து அந்த பிள்ளைகளை அனுப்புறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அங்க போய் இருக்குது. நளன் பல துன்பங்களை அனுபவிக்கிறான். பல துன்பங்களை அனுபவித்து அவன் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு வேதியன் அவனை கண்டுபிடிப்பதற்கு அனுப்பி இந்த மாதிரி ஒரு வாகுவன், ஒரு வாகு என்றால் குட்டையான கையுடையவன், குள்ளமான உருவத்தில் உள்ளவன், இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அங்க அப்படின்று தெரிந்து இது வந்து தமயந்திக்கும் தெரிய வருது. அப்போ தமயந்தி வந்து இதை போய் ஒரு வேதியனை அனுப்பி இந்த மாதிரி ஒரு அயோத்திக்கு வந்திருக்கிற இந்த தேர்தொழிலும் மழத்தொழிலும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு என்ன ஒரு ஐயப்பாடு இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற போது அவள் அந்த உத்தியையும் சொல்லுறாள். இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த நலனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடுராத்திரியில மனைவியை விட்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா இவர் உடனே அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு உத்தியையும் சொல்லி கொடுத்து
அந்த வந்திருக்கிற தேர்ப்பாகன் அந்த மடை தொழிலையும் சேர்ந்து பார்க்கிறவர் நலனாகத்தான் இருப்பானோ என்று சொல்லி அந்த உத்தியம் சொல்லிக் கொடுத்து ஒரு சேடியை அனுப்புகிறாள். அப்ப அந்த சேடி செல்கிறாள் இந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு. அப்ப இந்த பிள்ளைகள் வர்ற காட்சி இப்போ வருது. இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போன உடனே அவன் நலன் பார்த்ததும் அவனுக்கு மனம் உருகுறான், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்ததும். அப்போ அவன் பாடுறான், அவன் சொல்றான், மண்ணு நிடதத்தார் வாழ்வேந்தர் மக்கள் யாம். நீங்க யாருன்னு கேட்ட போது, மண்ணு நிடதத்தார் வாழ்வேந்தர் மக்கள் யாம், அன்னைதனை காண்விட்டு அவன் ஏக வாழ்கின்றோம், எங்கள் வளநாடு மற்றொருவன் ஆள்கின்றான். நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுடைய வளநாட்டை இன்னொருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று அந்த குழந்தைகள் ரொம்ப ஒரு பரிதாபமா அது சொல்லுது. அதை கேட்ட உடனே நலன் இதை சீன்றான். இந்த பிள்ளைகளை உங்கள் அரசொருவன் உங்கள் அரசு ஒருவன் ஆள நீர் ஓடி போந்து இங்கன் உரைதல் இழுக்கன்றோ. இப்படி உங்க நாட்டை விட்டுட்டு ஒருத்தன்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இங்க இருக்கிறீங்களே, இது இழுக்கல்லவா. செங்கை வளவரசே என்று உரைத்தான் மாதவத்தால் பெற்ற இளவரசை நோக்கி எடுத்து. இப்படி ஒரு சீண்டின உடனே இந்த அந்த ராஜகுமாரனுடைய எதிர்வினை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அருமையா அந்த பையன் இப்படி ஒரு இதை கேட்ட உடனே துடித்து போய் அவனுக்கு பதில் சொல்றான். அந்த பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள். அவன் அந்த பையன் சொல்றான், என்னுடைய தந்தையினுடைய சிறப்பே வாய்மைதான். அவன் அந்த நாட்டை விட்டு கொடுத்துட்டு வந்தது சொன்ன சொல்லு காப்பாற்றுவதற்காக. பந்தயத்தில் இழந்து விட்டோம், நம்ம நாட்டை விட்டு செல்வதுதான் முறை என்று தமையன் புட்கரனிடம் அந்த நாட்டை கொடுத்து விட்டு வெளியே வருகிறான். அப்போ வாய்மைதான் என்னுடைய தந்தையினுடைய சிறந்த பண்பு என்ற அந்த கருத்தை ஒழிக்கும்படி இந்த மாதிரி இவன் தன்னுடைய தகப்பன்னு தெரியாது, வாகுவன் குள்ளமா இருக்கிறாரு, குரல் இவன் இந்த பிள்ளைகளுக்கு சரியா தெரியாது. அப்படி இருந்து சந்தேகமா இருக்கிற போது இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே ஒரு சமையல்காரர் நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறதா அப்படின்னு உடனே அந்த பையன் உடனே துடிச்சு எழுதுறான், நெஞ்சாலிம் மாற்றம் நினைந்துரைக்க, இந்த மாற்றத்தை நினைந்துரைக்க நீ எல்லால் அஞ்சாரோ மன்னர் அடுமடையா. அந்த பையன் கேட்கிறான், மடைத்தொழில் சமையல் தொழில் புரிகிற நலனை அஞ்சாரோ மன்னன் அடிமடை, இது உனக்கு தான் தைரியம் வந்தது இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்கறதுக்கு. தீமையே கொண்ட சிறு தொழிலாய் எங்கோமான் வாய்மையை கண்டாய் வலி. என் தகப்பன் அந்த மாதிரி இது வரல, அவனுடைய வாய்மையினுடைய வலிமையினால்தான் என்னுடைய தகப்பனார் அந்த மாதிரி வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனை உடனே அவன் மேல் ஒரு பழி சொன்ன பொழுது அந்த பழியை துடைக்க வேண்டும் என்ற அந்த துடிப்பு அது அந்த அந்த ராஜகுமாரனாகிய அந்த பையனுக்கு இருக்கு. அவன் அது சொல்றான். சொன்ன உடனே அவன் நம் நலனுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கிறது. இந்த பதிலை கேட்ட உடனே, எந்தை கலநிலையில் எவருக்கும் காணலாம் கந்து கடியும் கடாக்களத்தின் பனிமுடியிற் பார்காக்கும் பாவேந்தர் தங்கள் மணிமுடியிற் தேய்த்த வடு என்று சொன்ன உடனே இந்த நலனுக்கு அது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது. இந்த பையன் இந்த மாதிரி நல்ல இதா பதில் சொல்லிட்டு இந்த செய்தியை சேடி போய் தமயந்திட்ட சொல்றான். தமயந்திக்கு கண்டுபிடிச்சிட்டார். அப்போ இது வந்திருக்கிறது நலன் தான். அந்த பிள்ளைகளை பார்த்ததும் அவன் அவனுடைய எதிர்வினை வைத்து அவள் தீர்மானிக்கிறாள் வந்திருப்பது நலன் என்று சொல்லி. ஸோ அவள் போய் நலனை பார்ப்பதற்கு செல்கிறாள். சென்று அப்படிதான் அந்த குடும்பம் ஒன்றுபடுகிறது. அந்த அந்த பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டிட்டு போய் அவங்க ஒன்றுபட்ட குடும்பம். மற்ற திருநருக்கே வந்தடைந்த மன்னவர்க்கு குற்றத்தளித்தேரும் கொண்டனைத்தும் மற்றும் மடைத்தொழிலை செய்கின்ற மன்னவன் காணியங்கள் கொடைத்தொழிலான் என்றால் குறித்து. தகப்பனாருக்கு ஒரே திகைப்பா இருக்கு. இந்த இவர் தான் அவர்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒன்று சேருகிறது. இதுல இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி இப்போ நம்ம கம்பன்ல நிறைய படலங்கள் வைத்து ஒரு பாத்திரம் வடிவமைக்கப்படுகிறது. அப்ப ஏன் இந்த குழந்தைகள் பிறந்தது, இந்த குழந்தைகளோடு வெளியே போனது, துயர அனுபவித்தது, அதற்கு பிறகு குடும்பம் ஒன்றிணைந்தது
இந்த குழந்தைகளுடைய கல்வியோ அல்லது இதை பற்றி எல்லாமோ இந்த நலவெண்பாவில் ஏன் பாடல்கள் இல்லை அப்படி என்று ஒரு யோசித்தால், இந்த கதையே தர்மருக்கு ஆறுதல் சொல்வதற்காக. இன்னைக்கு ரவிசங்கர் பாடின பாட்டுல இந்த கடைசி வரியில் பார்த்தீங்களா, போர் முடிவில் புது வாழ்வு. ரொம்ப மனம் நொந்து கிடக்கின்ற தர்மருக்கு மன தைரியம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக, இல்ல நல்ல சுப முடிவு இருக்கு, இப்படி ஒரு கதை இருக்கு என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதை என்பதால் இந்த குழந்தைகள் பாத்திரம் அதிகமாக கட்டமைக்கப்படவில்லை. இந்த குழந்தைகள் பிறந்தது, இந்த குழந்தைகளுடைய அவன் துன்பம் அனுபவிப்பதற்காக வெளியே வந்தது, அதற்கு பிறகு எப்படி இந்த நலனுடைய போய் பார்த்தது, இது இந்த மாதிரியான இவ்வளவு பாடல்கள் தான் அந்த நலவெண்பாவில் வருகிறது. ஆக மிகவும் சுருக்கமான அளவிலே இந்த 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 பாத்திரம், இந்த பிள்ளைகள் பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கே அந்த 12 ஆண்டுகள் கழித்து அந்த 12 ஆண்டுகள் மன வாழ்க்கையில் 2 குழந்தைகள் பிறந்தன என்ற செய்தியை பின்னால தான் வைக்கிறது. கலி தொடர் படலத்தில் தான் இந்த செய்திகள்லாம் வருகிறது. அதற்கு பிறகு கலி நீங்கு படலத்தில் வருகிறது. ஆக நலனுடைய பிள்ளைகள் அந்த அந்த ராஜ குடும்பத்திலே பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு அது எப்படி ஊறி போய் இருக்கிறது, எப்படி எந்த அளவுக்கு அது இருந்தது என்று அந்த சின்ன பையனுடைய ஒரு பதிலிலே நாம் காண முடிகிறது. ஆக நலனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான செய்திகள் தான் நமக்கு கிடைக்கின்றன. ஆக இந்த பகுதியில் எனக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாடல்களை மட்டும் நான் எடுத்து சொன்னதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொன்னதோடு பொதுவாக சொல்வாங்க, இந்த பேச்சாளர்களுடைய மிகச்சிறந்த ஒரு என்னன்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதனுடைய மைய கருத்து சுட்டி காட்டப்பட வேண்டும், அதே சமயத்தில் சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்க வேண்டும். ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களுடைய உரை. அந்த நலனுடைய மகன் அடிமடையா என்று அழைத்து தன்னுடைய தந்தையை வேறொருவன் ஒரு சமையல்காரன் இப்படி இழிவாக பேசுகிறானே என்கிற அந்த கோபத்தை, அந்த தார்மீக கோபத்தை இந்த குழந்தையிடம் கூட காண்கிறோம் என்பதை எடுத்து சொன்ன விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை பேற்றினுடைய சிறப்பை நலன் அவர்களிடம் சொல்வதையும், குழந்தைகளினுடைய திகைப்பு, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ என்று திகைத்து அவர்கள் துன்பப்படுவதையும் எடுத்துக்காட்டி மிக சிறப்பாக சொல்லியிருப்பதும், இடது நாட்டு மன்னனின் மகன் நாங்கள், விசிவசத்தால் வேறொருவன் எங்கள் நாட்டை ஆள்கிறான் என்று சொல்லி உங்களுடைய நாட்டை மற்றொருவன் ஆள்வதற்கு விட்டு விடுவதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று அந்நலன் கேட்க, அவன் நலன் என்பதை அறியாது மிகச்சிறந்த குணமுடைய எங்களுடைய தந்தை தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காகத்தான் நாட்டை விட்டு வந்தான் என்பதை அழகாக எடுத்து அந்த குழந்தை சொல்வதை மிக தெளிவாக எடுத்து இயங்கி எங்களுடைய இலக்கிய நயம் சார்ந்த உரைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் தலைமை நிறைவுரை வழங்குவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிற KGR ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய. இருபெரும் சொற்பொழிவாளர்களும் மிக தெளிவாக தங்களுடைய பாகங்களிலே இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். முனைவர் செந்தில்குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நைடதம் என்கின்ற நூலை பற்றி ஒரு குறிப்பையும் கொடுத்தார். புகழேந்தி புலவர் சோழ நாட்டைச் சார்ந்தவர், அதிவீரராம பாண்டியன் பாண்டிய நாட்டைச் சார்ந்தவர். நைடதம் என்கின்ற நூல் அதிவீரராம பாண்டியரால் எழுதப்பட்ட ஒரு நூல். அவர் இன்னொரு நூலையும் எழுதியிருக்கிறார், வெற்றி வேர்க்கை என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அந்த வெற்றி வேர்க்கை என்கின்ற நூல் டெய்லர் என்கின்ற ஒரு ஆங்கில அறிஞராலே மொழிபெயர்க்கப்பட்ட அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நூலாக அது திகழ்ந்திருக்கிறது. நைடதம் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, நலவெண்பா 12-13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. நைடதம் புலவர்க்கு ஔடதம் என்று புகழ்வாய்ந்த ஒரு பெயரை அது பெற்றிருக்கின்றது. அதே போல அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிடித்தமான நூற்களிலே ஒன்று நைடதம் என்று அவரே ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார்.
இப்படி புகழ்வாய்ந்த இந்த நாடகத்தை பற்றி நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் இங்கே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவர் எடுத்துக்கொண்ட பகுதியை, கதையை சொல்லிவிட்டு அதற்குரிய பாடல்களை எல்லாம் மிக அழகாக, மிக சிறப்பான பாடல்களை எல்லாம் இங்கே எடுத்து அவர் காட்டியிருக்கிறார். ரொம்ப நன்றாக இருந்தது. திரும்ப திரும்ப அதை நான் சொல்வதானால் அதையே திரும்ப சொல்வதாகத்தான் அமையும் என்பதனால் ஓரிரு இடங்களை மட்டுமே நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அவர் சொல்கின்ற பொழுது, போவாய் வருவாய் புரண்டு விழுந்து இறங்கி நாவாய் குழற நடுக்குருவாய் என்று கடலை பற்றி குறிப்பிட்டார். நலன் வருகின்ற பொழுது அவன் பார்க்கின்றான், வண்டை பார்க்கின்றான், அவனை பார்த்தவுடனே ஒளிந்து கொள்கின்ற நண்டை பார்க்கின்றான், பிறகு கடலை பார்க்கின்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்தை தற்குறிப்பேற்றணியாக புகழேந்தி புலவர் வைத்திருப்பார். வண்டை பார்க்கின்ற பொழுது பெண் வண்டுக்கு அவன் தேன் கொடுப்பது, அந்த ஆண் வண்டு தேன் கொடுக்கின்ற காட்சியை காட்டி, ஐயோ இந்த வண்டு கூட தன்னுடைய பெட்டைக்கு உணவளிக்கிறதே, நான் உணவளிக்காமல் அவளை விட்டு வந்தேனே என்று உருகுகின்ற காட்சியும், நண்டு இவனை பார்த்த உடனேயே ஒளிந்து கொள்வது, காரிருளில் கானகத்தில் காதலியை கைவிட்டு விட்ட பாதகனை நாம் பார்க்கக்கூடாது என்று எண்ணி அது ஒளிந்து கொண்டதாகவும் தற்குறிப்பேற்றணியாக சொன்னவர் அடுத்த பாட்டிலே இந்த கடலை பார்த்து சொல்வதாக சொன்னார். போவாய் வருவாய் புரண்டு விழுந்து இறங்கி நாவாய் குழற நடுக்குருவாய் என்று சொல்வது, நீ போவாய் வருவாய் என்பது அலையை பற்றி சொல்வது, புரண்டு விழுந்து இறங்கி அதுவும் அலையை பற்றி சொல்வது, நாவாய் குழற நடுக்குருவாய் என்பது படகுகளை அலைய விட்டு நடுங்கிக் கொண்டிருப்பாய் என்று சாதாரணமாக உரை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற பொழுது முனைவர் செந்தில்குமார் என்ன சொன்னார்? அலையே உன்னுடைய நாக்கும் வாயும் குழற நடுங்குகின்றாய் என்று சொல்லி இருக்கிற பொருள் என்பது ரொம்ப அழகா வித்தியாசமாக இருக்கிறது. கப்பல்கள் கவிழ்கின்ற தள்ளாடுகின்ற வகையிலே நீ நடுங்குருவாய் என்று உரையாசிரியர்கள் சொன்னதை மாற்றி, அலையே உன்னுடைய உன்னுடைய வாய் இரண்டும் நடுங்க குழற நீ நடுக்குருவாய் என்று அவர் சொல்லியிருக்கிற அழகு உண்மையிலேயே சிறப்புக்குரியது. சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உரையை அவர் சொல்லியிருக்கின்றார். மற்றபடி வழக்கமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நலன் தேரோட்டுகிறான். அவன் தேரோட்டுவதை பற்றி சொல்லுகிற போது கூட சூரியனை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கிறார். சூரியன் கூட சுற்றி கொண்டுதான் இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லுவார்கள். ஒரு வினாடிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்திலே சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிவியலுடைய கருத்து. அதையெல்லாம் இங்கே எடுத்து அறிவியலோடு அங்கே சேர்த்து காட்டியிருக்கின்றார். நலனுடைய தேர் எவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர் சொல்லுகிறார், மேலாடை விழுந்தது எடி என்றான். அந்த ரிதுபர்மன், அவன் பேர் ரிதுபர்மன், அது வடமொழி பேர். ஆனா தமிழிலே ரா முதலே வராது, ஆகவே ஈ என்று போட்டு இருதுபர்மன் என்று நாம் ஆக்கி வைத்திருக்கிறார் புகழேந்தி புலவர். அந்த இருதுபர்மன் மேலாடை கீழே விழுகிறது, எடி என்றான். அவ்வளவில் 4 காதம் நடந்ததே என்று புகழேந்தி புலவர் அவனுடைய தேரினுடைய வேகத்தை பற்றி சொல்லுவார். அந்த அவ்வளவு வேகமாக தேரோட்டக்கூடிய நலன், அங்கே அந்த தேரிலே அமர்ந்திருந்த அயோத்தி மன்னன் இருக்கிறான் அல்லவா இருதுபர்மன், அவனுக்கும் ஒரு கலை தெரியும். ஆகவே இவ்வளவு வேகமாக தேரோட்டுகிற நலனை பார்த்து வியப்படைந்து விட்டு, சரி உன்னுடைய திறமையை நீ காட்டினாய், என்னுடைய திறமை என்ன தெரியுமா? இத்தாழ்பனையில் இந்த தோட்டத்திலலாம் இருக்கக்கூடிய இருந்தான்றிக்காய் எண்ணி 10,000 கோடி பார் என்றான். இங்க இருக்கிற காய்களை எல்லாம் எண்ணிப்பார், இருந்தான்றி காய்களை எல்லாம் எண்ணிப்பார், எண்ணி பார்த்தால் அதிலே 10,000 கோடி காய்கள் இருக்கும் என்று அவன் சொன்ன செய்தி என்பது ரொம்ப ஆச்சரியமான செய்தி. பார்த்த மாத்திரத்திலேயே இதை சொல்லி இருக்கிறான். நான் ஏற்கனவே இந்த பகுதியை சொல்லுகின்ற பொழுது நீதியரசர் வே. ராமசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அவர் ஒரு கட்டுரையிலே எழுதியிருப்பார், அறிவியலுக்கு அப்பால் என்று
தினமணியில் 2016 ஆண்டு அன்று அவர் எழுதிய ஒரு கட்டுரை, அறிவியலுக்கு அப்பால் என்கின்ற கட்டுரை. அவர் எங்கிருந்து அதை எடுத்து எழுதினார் என்று சொன்னால், ஒரு ஆங்கில பத்திரிகையில இருந்து, அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி என்கின்ற பத்திரிகையில் ஏப்ரல் மாதம் 1891 முனைவர் V.W. ஸ்கிரிப்ஸ் என்பவர் எழுதிய ஒரு கட்டுரையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்புகளை எல்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது புராணம் அல்ல, உண்மையிலேயே ஒரு மனிதன் அப்படி இருந்திருக்கிறார், அப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய தாமஸ் குல்லர் என்கின்ற ஒரு மனிதர், அவர் அடிமை, அவரை கொண்டு வந்து அமெரிக்காவிலே விற்றுவிட்டார்கள். அந்த அடிமையிடத்திலே என்ன ஒரு திறமை இருக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு கணக்கை நீங்கள் சொன்னால் உடனே சொல்லிவிடுவார். 1.5 வருடத்துக்கு எத்தனை வினாடிகள் என்று கேட்ட பொழுது உடனே 4,73,04,000 வினாடிகள் என்று ஒரு கணக்கை சொல்லிவிட்டார். அதே போல 70 ஆண்டுகள் 17 நாட்கள் 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிடங்கள் என்று கேட்ட பொழுது 220,06,08,000 வினாடிகள் என்று அவர் சொல்லிவிட்டார். அதை கேட்டு பக்கத்துல இருந்தவர் சொன்னார், இல்லையே நீங்க சொன்ன கணக்குல தப்பு இருக்கு. என்ன, நான் சொன்ன கணக்குல தப்பு இல்ல, நீங்க லீப் வருடத்தை கணக்கில் எடுக்கல என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே அவர்கள் லீப் வருடத்தை எல்லாம் கணக்கில் எடுத்து போட்டு பார்த்த பொழுது தாமஸ் குல்லர் சொன்ன கணக்கு மிக சரியாக இருந்தது என்பது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜியில் எழுதியிருப்பதை அவர் நீதியரசர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொருவர், ஒரு விவசாயி, ஜெடிகா பக்ஸ்டன் பேர், ஜெடிகா பக்ஸ்டன் பேர். அவர் ஒரு நாடகத்திலே கொண்டு போய் அமர வைக்கிறார்கள். 3ஆம் ரிச்சர்ட் என்கிற ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்திலே உட்கார வைக்கிறார்கள். அந்த மனிதருக்கு ஆங்கிலம் எல்லாம் பெரிய அளவிலே தெரியாது. ஆனால் அந்த நாடகம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நடிகர்களும் மேடைக்கு எத்தனை முறை வந்தார்கள், எவ்வளவு நிமிடம் வசனம் பேசினார்கள், எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்பதை மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார் என்று அந்த ஜர்னலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அன்றைக்கு இருதுவர்மன் இத்தாழ்பனையில் இருந்தான்றி காய்கள் 10,000 கோடி பார் என்றான் என்று சொன்னது ஒருவேளை இருக்கலாமோ என்கின்ற ஐயம் நமக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நம்முடைய செந்தில் குமார் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பாப்பையா அவர்கள் பிள்ளைகளும் நலனும் பிள்ளைகளும் என்பதை மிக ஆரம்பத்திலே இருந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஒரு பாடலை கூட சொன்னார், கோல நிறம் வெளுப்ப, கொங்கை முகம் கருக்க, நீல நிற மயிர்கால்கள் நின்று எரிப்ப என்று அந்த மகப்பேறு அடைந்த ஒரு பெண்ணினுடைய உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். இதில் கோலமுகம் வெளுப்ப, கொங்கை முகம் கருக்க என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் நீல நிற மயிர்கால்கள் நின்று எரிப்ப, எரிப்ப என்று சொன்னால் ஒளி வீசுதல் என்ற அர்த்தம். அந்த மயிர்கால்களிலே எல்லாம் நீல நிறம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்ற வரி என்பது எனக்கு புதிதாக இருக்கின்றது. இதற்கு முன் இந்த வரியை யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் நம்முடைய பாப்பையா அவர்கள் இன்றைக்கு நினைவூட்டினார். பின்னாளில் அந்த குண்டினபுரத்திலே அயோத்திய மன்னன் போய் சேர்ந்த பிறகு அவன் மடப்பள்ளியிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது தமயந்தியானவள் தோழியை அனுப்புகிறாள், கூடவே மகன்களையும் அனுப்புகிறாள். மகனிடத்திலே அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பார்த்துவிட்டு அவன் நலனா இல்லையா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து 2 குழந்தைகளை அனுப்புகிறார். அந்த நலவெண்பாவிலே சொன்ன மாதிரி, நம்முடைய பொறியாளர் பாப்பையா அவர்கள் எடுத்து காட்டிய மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண். ஆகவே இந்த 2 குழந்தைகளையும் அனுப்புகிற பொழுது நலன் அந்த குழந்தைகளோடு உரையாடுகிறார்.
உரையாடுகின்ற பொழுது அந்த குழந்தைகளிடம் கேட்பதையெல்லாம் பாப்பையா அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் நிலத நாட்டை சார்ந்தவன் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய நாட்டை வேறொருவர் பிடித்துக் கொண்டார், ஆகவே நாங்கள் இங்கே இருக்கின்றோம், தாத்தா வீட்டிலே இருக்கிறோம் என்று சொன்னதையெல்லாம் அவர்கள் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு புறநானூற்று பாடல் நினைவுக்கு வரும். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடைய எம் குன்றும் பிறர் கொளார். பாரியினுடைய மகளிர்கள் இங்க சொல்லுகிற மாதிரி ஒரு பாட்டு. பாரி இறந்து விடுகிறான், அவனை கபிலர் காப்பாற்றுகிறார் குழந்தைகளை. அப்பொழுது அந்த குழந்தைகள் சொல்கின்றன, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடைய எங்க அப்பா எங்கூட இருந்தாங்க, என் குன்றும் பிறர் கொளார், எங்களுடைய குன்றத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. இற்றை திங்கள் வெண்ணிலவில் வென்றெரு முரசின் வேந்தர் எந்தையை என்ற தந்தையை கொன்று விட்டார், என் குன்றையும் எடுத்து கொண்டு விட்டார், எங்களிடத்தில் என் குன்றும் இல்லை, என் தந்தையும் இல்லை என்று சொன்ன ஒரு பரிதாபகரமான பாடல் நம்முடைய நினைவுக்கு வரும். இதை சொல்லுகின்ற பொழுதே கண்ணதாசன் கூட இந்த வரியை வைத்துதான் அன்றொரு நாள் அதே நிலவில் அவள் இருந்தால் என்னருகே என்று நாடோடி என்ற திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருக்கிறார். சோகமான காட்சி வைத்துக் கொண்டு ஒரு சுகமான பாடலை அவர் கொடுத்திருப்பார். இப்படி இந்த குழந்தைகள் சொல்கின்ற செய்தி, என்னுடைய நாட்டையெல்லாம் என்னுடைய வேறொருவர் எடுத்துக்கொண்டார், அதாவது சூதாடி புட்கரன் இடத்திலே கொடுத்து விட்டு வந்து விட்டான் நலன், அதுதான் செய்தி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு அவருடைய வீரத்தை எல்லாம் அவன் சோதிக்கிறான். அப்பொழுது கூட என்ன உங்களுடைய வீரம் இல்லையா என்று கேட்கிற பொழுது அவன் சொல்கிற வார்த்தை, என்னுடைய தந்தை வாய்மைக்காக விட்டு விட்டு வந்தார் என்று சொல்கிறான். அப்பொழுது என்ன தெரிகிறது, வீரத்தை விட வெற்றியை விட வாய்மை உயர்ந்து நிற்கக்கூடியது என்பதை அந்த பிள்ளைகளுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று தெரிகிறது. இப்படி பிள்ளைகளோடு அவன் உரையாடியதை பார்த்து தமையந்தி முடிவெடுத்து விடுகிறாள், இவன் நலன்தான் என்று முடிவெடுத்து விட்டு தகப்பனாரிடத்திலே சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். அந்த குடும்பம் ஒன்றுபட்டு விடுகிறது. இந்த கதையை தர்மனிடத்திலே சொல்லி வியாச முனிவர் சொல்லி தர்மரை ஆறுதல் படுத்துகிறார் என்று கடைசியிலே அதை முடிவெடுத்திருப்பார்கள். இப்படி இடையிலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அந்த கலி எப்பொழுது நீங்குகிறது என்று சொன்னால், அந்த தேரோட்டுகின்ற திறமையை பார்த்துவிட்ட அந்த இருதுவர்மன் தன்னுடைய திறமையை காட்டுகின்ற பொழுது அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய திறமையை எனக்குத்தா, என்னுடைய திறமையை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அதுக்கு அட்சய ஹிருதயா என்று பெயர். இந்த அட்சய ஹிருதயா என்ற திறமை அந்த அயோத்தி மன்னனிடத்திலே இருக்கிறது. அந்த அயோத்தி மன்னனை இங்கே அறிமுகப்படுத்தியதற்கு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அயோத்தி மன்னன் இல்லை என்று சொன்னால் அந்த கலி விலகுவதற்கு என்ன வாய்ப்பை இருந்திருக்காது. ஆகவே அயோத்தி மன்னனை அங்கே அறிமுகப்படுத்தியதற்கும் இரண்டாம் சுயவரத்தை அங்கே கொண்டு வந்ததற்கும் அயோத்தி மன்னனை கொண்டு போய் அந்த தமையனுடைய சுயவரத்திற்கு விடுவதற்காக நலன் தேரோட்டியதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த கலி நீங்க வேண்டிய இடம் வருகிறது என்று காரணம். அந்த அட்சய ஹிருதயா என்கின்ற அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், நீ எனக்கு அந்த தேரோட்டுகிற மந்திரத்தை சொல்லித்தா என்று ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்ட பொழுது கலி முடிவெடுத்து விட்டது. அட்சய ஹிருதயா மட்டும் நலனுக்கு தெரிந்து விட்டால் தன்னை அவன் கண்டுகொள்வான், தனக்கு ஏதாவது துன்பத்தை கொடுப்பான், ஆகவே விலகி போய்விட வேண்டும் என்று சொல்லி அந்த இடையிலேயே கலி விலகி போய்விடுகிறது. பிறகு பிள்ளைகளை பார்க்கிறார்கள். மனைவி ஐயப்படுகிற மாதிரி அந்த வாகுவன் என்பவன், சமையல்காரன் என்பவன் நலனாகத்தான் இருக்கிறான். எல்லோரும் வந்து அவனை சந்திக்கிறார்கள். அவர் மாமனாரும் வந்து சந்திக்கிறார். எல்லோரும் வந்து சந்திக்கிறார்கள், விருந்து சாப்பிடுகிறார்கள் என்பது ஒரு கதையை முடித்துவிட்டு இந்த கதையை கேட்டவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று கலி நலனிடத்திலே கேட்க, நலன் சொல்கிறானாம், இந்த என்னுடைய கதையை கேட்கிறவர்களை நீ பிடிக்க கூடாது என்று சனிக்கு அவன் உத்தரவிட்டதாக அந்த கதையை, அந்த காவியத்தை அவர் முடித்திருப்பார். ஒரு அழகான காவியத்தை இன்றைக்கு நாம் முடித்திருக்கின்றோம். அதை ஏற்கனவே முடித்திருந்தாலும் கூட அதை ஆய்வுரையாக பல பேர் பல கட்டங்களை எடுத்து
இங்கே முடித்திருக்கின்றீர்கள். அடுத்து இதோடு விடுவதாக இல்லை. நலவெண்பாவிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், நலவெண்பாவிலே இருக்கக்கூடிய ஊமைகள், நலன் பாத்திரத்தை பற்றி ஒரு ஆய்வு என்று இன்னும் நலனிலே இருக்கக்கூடிய கம்பன் பாடல்கள், நலனிலே இருக்கக்கூடிய திருக்குறள்கள் என்று இன்னும் சில ஒரு 4-5 தலைப்புகளை பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுது மேலும் மேலும் அந்த நலவெண்பாவை பற்றி ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இங்கு பேசிய இரு சொற்பொழிவாளர்கள் முனைவர் செந்தில்குமார் அவர்களையும் பொறியாளர் பி. பாப்பையா அவர்களையும் நான் வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச் சிறப்பான நிறைவுரையை தந்திருக்கிறீர்கள். நலவெண்பாவை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை கேட்டாலும் அது ஒரு இனிமையான காவியமாக இருப்பதால் கேட்க தூண்டுகிறது. அற்புதமாக அந்த நலனுடைய கதையை மீண்டும் அழகாக கோர்த்து எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதோடு கூட எங்கள் எல்லோருடைய மனமும் மகிழக்கூடிய வகையிலே இந்த கதையை கேட்டவர்கள் சனியால் பீடிக்கப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சனி நம்மை ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த களத்தை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். இனி நன்றி சொல்வதற்கான நேரம் இது. இந்த அவையிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடி எப்போதும் போல் நம்மை மகிழ்வித்த அம்மையார் ரமணி பாலசுவாமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். திருக்குறள் விளக்கம் சொல்லி நம்மை எல்லாம் மிகச்சிறப்பான 2 குறள்பாவை பற்றி அழகாக விளக்கம் சொன்ன கமலா நேரு அம்மையார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். நலவெண்பா வாழ்த்து பாடலை மிகச்சிறப்பாக இயற்றி அதை பாடுமாறு ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களை பணிக்க அவரும் மிக அற்புதமாக அந்த பாடலை பாடி நமக்கு அளித்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நலவெண்பா கருத்தரங்கிலே நலனும் இருதுவர்ணனும் என்கிற தலைப்பிலே உரையாற்றிய முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களும், நலனும் அவனது 2 பிள்ளைகளும் என்கிற தலைப்பிலே உரையாற்றிய திரு வி. பாப்பையா ஐயா அவர்களும் மிகச் சிறப்பாக நலவெண்பானுடைய மிக அற்புதமான கட்டங்களை காட்சிகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி நலனை எப்படி களி விட்டு நீங்கியது முழுமையாக, எப்படி பிரிந்தவர்கள் கூடினார்கள் என்பதை அழகாக எடுத்து இயம்பினார்கள். அந்த 2 உரையாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் வெள்ளி இலக்கிய மேடை பெருமிதம் அடைகிறது. நிறைவுரை வழங்கிய, தலைமை உரை வழங்கிய இந்த நலவெண்பா கதையை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி மற்றவர்கள் எல்லாம் எப்படி அதை மனதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி எந்த கோணத்திலே பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணமாக ஒரு 4 கருத்தரங்குகளை ஏற்படுத்தி நலனினுடைய அத்தனை பாத்திரங்களையும், அத்தனை கதையையும், அத்தனை நிகழ்வுகளையும் மீண்டும் ஒரு மீள்பார்வையாக கொண்டு வந்து காட்டிய KGR ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக அற்புதமாக நம்முடைய தொழில்நுட்பத்தை செய்து கொண்டு இந்த நலவெண்பாவினுடைய பாடல்கள் அனைத்தையும் நமக்கு நம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டி இதை மிகச்சிறந்ததொரு நிகழ்வாக நிகழ்த்திய திரு நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே வந்து இணைந்து மிக அற்புதமாக தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கி இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். நன்றி.